இன்றைக்கு நம்மோடு சிறப்பு விருந்தினராக இணைந்திருக்கிறார் அகில இந்திய காங்கிரஸ் கமிட்டியினுடைய முன்னாள் ஊடகப் பிரிவு செயலாளரும் தற்போதைய தேசிய ஊடக ஒருங்கிணைப்பாளருமாக திகழக்கூடிய மரியாதைக்குரிய திரு எஸ்.வி. ரமணி அவர்கள். வாருங்கள் அவரோட ஒரு சிறப்பு நேர்காணல். வணக்கம் சார். வணக்கம் சார். உங்களுடைய நேயர்களுக்கு என்னுடைய காலை வணக்கங்கள். மிக்க நன்றி சார். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நேரம் கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி தெரிவிச்சுக்கிறேன். நீங்கள்லாம் இங்கே வந்து பார்க்குறதே எங்களுக்கு பெருமை சார். மிக்க நன்றி. ஸோ ஒரு முக்கியமான ஒரு காலகட்டத்தில் தமிழ்நாடு அரசியல் களம் வந்து இருக்கிறதுன்னு நம்ம சொல்லலாம். ஏன்னா 2026 தேர்தல் நெருங்கி கொண்டிருக்கக்கூடிய ஒரு வேளையில் அடுத்தடுத்து எல்லா விதமான விஷயங்களும் ரொம்ப பரபரப்பாக வந்து பேசப்பட்டு கொண்டிருக்கிறது. அந்த அடிப்படையில் ஒரு கரண்ட் அஃபேர்லேருந்து துவங்கிடலாம் அப்படிங்கிறதுனால நான் வந்து ஒரு முதல் கேள்வியாக கேட்க விரும்புறது என்னன்னா, நேற்றைக்கு சட்டமன்ற கூட்டத்தொடரில் மரியாதைக்குரிய தமிழகத்தினுடைய முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் அவர்கள் மத்தியில் கூட்டாட்சி மாநிலத்தில் சுயாட்சி அப்படிங்கிறத மீண்டும் வலியுறுத்தி வந்து பேசியிருக்கிறாங்க. இது ஒரு முக்கியமான ஒரு காலகட்டமாக இருக்கிறது. ஒட்டுமொத்தமாக நம்ம வந்து மாநிலங்களுடைய உரிமைகளை விட்டு கொடுக்க கூடாது, அதனால ஒரு உரிமை முழக்கமாக இதை வந்து கொண்டு போகணும் அப்படிங்கிற ஒரு நோக்கத்தில் பேசியிருக்கிறாரு. ஒரு அலையன்ஸ் பார்ட்டியா உங்களுடைய கருத்து இதில் நீங்கள் என்ன பதிவு செய்ய விரும்புறீங்க? இதை இன்னைக்கு இருக்கிற அரசியல் சூழ்நிலையில் மனசை வச்சு பார்த்தாக்க நான் ரெண்டு விதமாக பார்க்குறேன். அதாவது வந்து மத்தியில் கூட்டாட்சி இது வந்து ஒரு ஃபெடரலிஸ்டிக் செட்டப்பை வந்து ரொம்ப நாளாக வந்து காங்கிரஸ் வந்து கான்ஸ்டியூஷன்லேயே கொண்டு வந்திருக்கு. அதாவது வந்து மத்தியில் வந்து ஒரு நிலையான ஸ்திரமான ஆட்சி இருக்கணும்னாக்க அதற்கு வந்து கூட்டணிகள் தேவைப்பட்டாக்க கண்டிப்பாக அந்த கூட்டணிகளை வைக்கணுன்ட்டு தான் நீங்கள் வந்து 77 ஜனதா வந்தப்போ கூட ஜனதா பாரத ஜனதா கட்சியெலாம் அதில் வந்து மெர்ஜ் பண்ணிட்டாங்க. அப்போ இருந்த ஜனசங்கம். பட் கம்யூனிஸ்ட் பார்ட்டியெல்லாம் கூட சப்போர்ட் பண்ணாங்க. ஜெகஜீவன் ராம் சப்போர்ட் பண்ணார். அதுக்கப்புறம் மறுபடியும் 89 வந்து விபி சிங் அவர்கள் வெற்றி பெற்ற போது கூட ஒரு கூட்டணி ஆட்சி தான் மத்தியில். 96 ட்ரை பண்ணாங்க, சரியாக வரல. 96 ஆனால் வந்து தமிழ் மாநில காங்கிரஸ் திராவிட முன்னேற்ற கழகங்கள்லாம் ஒன்றா இருந்தப்போ அங்கே ஒரு யுனைடெட் ஃப்ரண்ட்னு ஒன்று, அதுவும் ஒரு கூட்டணி ஆட்சி தான். 98 முயற்சி பண்ணப்போ அதுவும் ஒரு கூட்டணி ஆட்சி தான். வாஜ்பாய் வந்தார், ஆனால் 11 மாதத்தில் அவரை கவுத்துட்டாங்க. அதுக்கப்புறம் வந்த ஆட்சியில் திராவிட முன்னேற்ற கழகமே அதில் ஒரு பார்ட்டாக இருந்தது, அதுவும் ஒரு கூட்டணி ஆட்சி. அதுக்கப்புறம் வந்து தொடர்ந்து நீங்கள் பார்த்தீங்கன்னாமே எல்லாமே கூட்டணி ஆட்சியாக தான் இருக்குது. நீங்கள் வந்து பிஜேபியும் இன்றைக்கி கூட்டணி ஆட்சியில் தான் நடத்துது அதை. ஏன்னா அவங்க கூட தெலுங்கு தேசம் இருக்காங்க, நிதிஷ்குமார் இருக்கார், மற்ற சின்ன சின்ன கட்சிகள், பாஸ்வான் கட்சி இருக்குது, எல்லாம் இருக்குது. ஸோ அதனால் வந்து மத்தியில் வந்து எப்படி போயிருக்குன்னாக்க ஒரு காலத்தில் வந்து 71 வரைக்கும் காங்கிரஸ் வந்து ஒரு பவர்ஃபுல் கட்சியாக இருந்த ஆட்சியை வந்த பிறகு அன்றைக்கி இருந்த மக்களோட படிப்பு அறிவோட அந்த வளர்ச்சி அதெல்லாம் கம்மியாக இருந்தப்போ, ரெண்டாவது வந்து அப்போ தான் சுதந்திரம் பெற்று காங்கிரஸ் வந்து ஒரு பவர்ஃபுல் பார்ட்டியாக இருந்தது. அதுக்கப்புறமா வந்து பார்ட்டிக்குள்ளேயே பல முரண்பாடுகள். இப்போ பார்த்தீங்கன்னாக்கா முதல்ல ராஜாஜி வெளியில் போனார், அதுக்கப்புறம் முதலிமாய் வெளில போனார், அதுக்கப்புறம் வந்து ஜனதா கட்சி வந்து வெளியில் போச்சு, மொரார்ஜி தேசாய் வெளில போனார், அதுக்கப்புறம் வந்து தொடர்ந்து பார்த்தீங்கன்னா மூப்பனார் வெளில போனார், ஜெகஜீவன் ராம் வெளில போனார். முக்கியமான லீடர்கள் வெளில போக 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 என்னாச்சுன்னாக்க காங்கிரஸ் வந்து கொஞ்சம் வீக் ஆகிக்கின்னு தான் போச்சு. இந்த இப்போ இருக்கிற எல்லா கட்சிகளோட லீடர்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா, ஏன் பிஜு பட்நாயக்கோட அப்பா, பட்நாயக்கோட அப்பா கூட காங்கிரஸ் எடுத்து போனவர் தான். மம்தா பானர்ஜி காங்கிரஸ் வந்து போய் யாருங்க? மம்தா பானர்ஜி இங்கேருந்து போனவங்க தான். பவார் இங்கேருந்து போனவர் தான். எல்லாமே வந்து காங்கிரஸ் ஓரளவுக்கு வீக் ஆச்சு. ரெண்டாவது வந்து மக்களுடைய வந்து அறிவுத்திறன் மட்டும் இல்லாமல் ஒரு அரசியலை வந்து எப்படி வந்து ஆலோசிக்கணும், அனலைஸ் பண்ணணுன்ற அந்த திறமையும் அவங்களுக்கு அதிகமாச்சு. கடந்த 10 வருடங்களில் இன்டர்நெட்டு இதெல்லாம் வந்தப்போ பார்த்தீங்கன்னா, இப்போ உங்கள் யூடியூப் சேனல்லாம் இவ்வளோ ஃபேமஸாக ஆயிருக்கீங்கன்னாக்க அது மக்களோட ஆதரவு. அதில் நீங்கள்லாம் வந்து உங்களுடைய சேனலு மற்ற சேனல்ஸ் எல்லாமே இந்த ஊடகங்கள்லாம் கூட என்ன ஒரு முக்கியமான விஷயத்தை நீங்கள் இந்த நாட்டுக்கு வந்து ஒரு நல்லது செஞ்சுருக்கீங்கன்னா, அரசியல் நிலைமையை மக்களுக்கு வந்து அவருடைய வீட்டுக்கு கொண்டு போய் புரிய வைக்க பண்ணுறீங்க. எல்லோரும் செய்தித்தாள் படிக்கிறதில்ல, செய்தித்தாளில் வரதும் வந்து இங்கிலீஷில் ரீடிங் பிட்வீன் த லைன்ஸ்னு சொல்லுவாங்க. அது யாரும் பண்ணுறதில்ல. செய்தியில் கொடுத்துருக்கானா அதிமுக கூட்டணின்னு சொன்னால் கூட அப்படியே அதிமுக கூட்டணி கூட நினைப்பாங்க, நடக்காதெல்லாம் நினைப்பாங்க. ஓகே, வேற நீங்கள் வந்து தெளிவாக அந்த என்ன நிலைமையை கொண்டு போயிருக்கீங்க. இப்படிப்பட்ட சூழ்நிலையில் வந்து இனிமேல் வந்து மத்தியில் வந்து ஒரு கூட்டாட்சி தான் இருக்கிற மாதிரி ஒரு தோரணை வருது. ஒரு வேளை பிஜேபி மறுபடியும் வரலாம், காங்கிரஸ் மறுபடியும் வரலாம். அது வந்து அடுத்த 5-10 வருடங்களுக்கு வர மாதிரி எனக்கு தெரியல. அது ஒரு பக்கம். ஆனால் நீங்கள் வந்து மாநிலத்தில் சுயாட்சின்னு சொல்லும்போது இன்றைக்கி இருக்கிற அரசியல் சூழ்நிலையை வச்சு நான் எப்படி பார்க்குறேன்னா 2 விதமாக பார்க்கலாம்.
அதாவது மாநில சுயாட்சின்னு இவர் சொல்லும்போது என்ன சொல்றாருனாக்க, இப்போ கான்ஸ்டியூஷனில் வந்து சென்ட்ரல் லிஸ்ட்டு, ஸ்டேட் லிஸ்ட்டு, கன்கரண்ட் லிஸ்ட் ஆமா இருக்கு. ஆமா ஸோ அந்த கன்கரண்ட் லிஸ்ட்டில் ஒரு அதிகாரத்தை வந்து இல்லை ஒரு சப்ஜெக்டை பற்றி மாநிலமும் முடிவு பண்ணலாம், மத்தியமும் முடிவு பண்ணலாம். பட் இறுதி முடிவு வந்து மத்திய அரசு தான் இறுதி எடுக்குது. முடிவு வந்து மத்திய Yes. அரசு தான். ஆமா ஆனால் இருந்தாலும் வந்து இது வரைக்கும் வந்த மாண்பு எப்படி இருந்ததுன்னாக்க, நீங்கள் வந்து ஒரு சில விஷயங்கள்ல அது கல்வியாக இருக்கட்டும், சுகாதாரமாக இருக்கட்டும், இந்த மாதிரி முக்கியமான விஷயங்களில் வந்து மாநில அரசுகள் தன்னுடைய சொந்த அந்தந்த மாநிலங்களுக்கு ஏற்றவாறு சில முடிவுகளை எடுத்தப்ப மத்திய அரசு வந்து அதில் இன்டர்ஃபியர் பண்ணல. இப்போ எஜுகேஷன்றது வந்து கன்கரண்ட் லிஸ்ட். எஸ் அந்த கன்கரண்ட் லிஸ்ட்டில் வந்து எஜுகேஷன் அவங்க இன்டர்ஃபியர் பண்ண போய் தான் வந்து திராவிட முன்னேற்ற கழகம் வந்து 60 வருடமாக ஆட்சியில் இருக்குது. கழகங்கள் ஆட்சியில் இருக்கு. இதில் வந்து கன்கரண்ட் லிஸ்ட்டில் மட்டும் காங்கிரஸ் 62, 63 வந்து லால் பகதூர் சாஸ்திரியோ இல்லைனாக்கா மற்றவங்களோ இந்த ஹிந்தியை வந்து திணிக்கிற மாதிரி, ஏன்னா அந்த கல்வியில் வந்து அவங்க கன்கரண்ட் லிஸ்ட்டில் கை வச்சாங்க. எஸ் ஸோ இந்த மாதிரி தவறுகள் வந்து அதுக்கப்புறம் செய்யாமல் இருந்தாங்க. பாரதிய ஜனதா கட்சி வந்தப்புறம் வந்து அவங்க வந்து நீட்லேருந்து ஆரம்பித்து எல்லாத்துலேயுமே இன்டர்ஃபியர் பண்ணுறாங்க. எதுலேயுமே இன்டர்ஃபியர் பண்ணாமல் இல்லை. ரெண்டாவது வந்து ஃபினான்ஸ் கமிஷனில் வந்து என்ன ரெக்கமெண்டேஷன் இருந்ததோ அந்த ரெக்கமெண்டேஷன் பிரகாரம் அந்தந்த ஸ்டேட்டுக்கு தேவையான அந்த நிதி உதவி வந்து சென்ட்ரல் கொடுக்கணுன்ற அந்த இதை வந்து எனக்கு தெரிஞ்சு ஈவன் நம்முடைய யூபிஏ அரசாங்கம் இருந்த வரைக்கும் வந்து அதை கரெக்டாக ஃபாலோ பண்ணின்னு வந்தாங்க. ஓகே ஓகே இந்த தமிழ்நாட்டுக்கு 30,000 கோடினா 30,000 கோடி. இப்போ வந்து என்ன இருக்குனாக்கா இவங்க ஃபைனான்ஸ் கமிஷனையே டைல்யூட் பண்ணியிருக்காங்க. அவன் 30,000 கோடின்னு சொன்னாக்க அந்த 30,000ல் 20 கொடுத்துட்டு 10 எடுத்து அவங்க ஆள்ற ஸ்டேட்டுக்கு அனுப்புறதுன்றது பிஜேபியில் சர்வசாதாரணமாக. இதெல்லாம் மனசில் வச்சு ஒருவேளை ஸ்டாலின் என்ன சொல்லியிருக்காருனாக்கா, எங்களுடைய இது வந்து மாநிலத்தில் சுயாட்சி அப்படின்னாக்க கண்டிப்பாக வந்து எங்களுடைய அதிகாரங்களை நாங்கள் வந்து விட்டு கொடுக்க மாட்டோம். அதில் வந்து நீங்கள் இன்டர்ஃபியர் பண்ணக்கூடாது. இதை இன்னொரு விதமாக இன்றைக்கி இருக்கிற அரசியல் சூழ்நிலையில் எப்படி பார்க்கலான்னாக்கா, எங்கள் கட்சியில் நாங்கள் உட்பட பல பேர் வந்து ஆட்சியில் பங்கு, அதிகாரத்தில் பங்குன்னு இதை கொண்டு போயிட்டு இருக்கோம். ஆமாம், இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில் வந்து அவர் சொல்கிறது வந்து எங்களுக்கு ஒரு சமிக்கை கொடுக்குறாரான்னு எங்களுக்கு தெரியல. இப்போ 2 விதமாக எடுத்துக்க வேண்டியதாக இருக்குது. நீங்கள் அரசியல் ரீதியாக எடுத்துக்கிறது ஒன்று, நிர்வாக ரீதியாக எடுத்துக்கிறது ஒன்று. நிர்வாக ரீதியாக நான் சொல்லிட்டேன் உங்களுக்கு. அவர் என்ன சொல்கிறாருன்னா அது எங்களுக்கும் நல்ல உடன்பாடு தான். அதில் எல்லா மாநிலம் எங்களுக்கு அதில் உடன்பாடு உண்டு. அந்த உடன்பாடு எலெக்ஷன் முடியும் போது இன்னும் 2 மாதத்துக்கு எலெக்ஷன் இருக்கும்போது கடைசி கூட்டத்தொடரில் சொல்ல வேண்டிய அவசியம் என்ன? அதுவும் குறிப்பாக காங்கிரஸ் வந்து இந்த நேரத்தில் வந்து ஆட்சியில் பங்கு, அதிகாரத்தில் பங்குன்னு சொல்லி இருக்கும் பொழுது இதை கொண்டு வர வேண்டிய அவசியம் என்னன்றது தான் எங்களுடைய கேள்வி. அப்படின்னாக்க நீங்கள்லாம் ஒரு கேள்வி கேட்டீங்க. நாங்கள் ஒரு 6 பேர் வந்து ஒரு பெரிய அறிக்கையை விட்டுருக்கோம். மாணிக் தாக்கூர் வந்து அதிகம் மேலே பெருசாக போயின்னு இருக்காரு. இந்த அறிக்கையெல்லாம் பார்த்துட்டு மக்கள் மத்தியில் வந்து கேண்டிடேட் நம்ம கேடர் மத்தியிலையும் வந்து ஏன் நமக்கு இருக்கக்கூடாதுன்ற ஒரு ஃபீலிங் இருக்கும்போது இவர் வந்து இதை வந்து சட்டமன்றத்தில் வந்து கொண்டு வந்து அந்த ஒரு மசோதாவாக கொண்டு வந்து அதை வந்து ஆல்மோஸ்ட் பாஸ் ஆகி போச்சு நேற்று எல்லாத்துக்கும். இது வந்து எங்கள் மனதில் வந்து ஒரு சந்தேகத்தை என்ன உருவாக்குதுன்னாக்க, நீங்கள் ஒரு கேள்வி கேட்டீங்க. உங்கள் ஆட்கள், உங்கள் லோக்கல் தலைவர்கள், உங்கள் லோக்கல் கேண்டிடேட்டு, லோக்கல் லீடர்ஸ் எல்லாம் வந்து ஒரு டிமாண்டு வைக்கிறாங்க. அந்த டிமாண்டை வந்து எங்களால் ஏற்றுக்கொள்ள முடியாதுன்னு ஏற்கனவே ஸ்டாலின் சொல்லிட்டார். அதற்கு பிறகும் இந்த கட்சியில் இருக்கிற அந்த வாய்ஸஸ் வந்து இன்னும் பெருசாகிட்டு இருக்கு. ஏன்னா குரல்கள் இன்னும் அதிகமாக ஒலிக்குது. அதை மனசில் வச்சு இதுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்கலாமோன்னு அவர் சொல்லியிருக்காரோ, அதனால தான் இந்த தீர்மானத்தை கொண்டு வந்தாரோன்ற ஃபீலிங்கும் அரசியல் ரீதியாக எங்கள் மனசில் வருது. இல்லை, பட் இடைக்கால நிதிநிலை அறிக்கை இப்போ தான் தாக்கல் பண்ணியிருக்கிறார் முதலமைச்சர். இடைக்கால நிதிநிலை அறிக்கையில் ஒரு 10 லட்சம் கோடி கடன் வந்து அதிகமாக அடுத்த ஆண்டுகள் இருக்கும், அந்த கால ஆண்டில் இருக்கும்னு சொல்கிறாங்க. அதில் மிக முக்கியமான ஒரு 33% காரணம் வந்து மத்திய அரசு தான் காரணமாக இருக்கிறாங்க, நிதி கொடுக்காம இருக்கிறாங்க. அப்போ இது போன்ற காரணங்களை கூட மனசில் வச்சு கூட முதலமைச்சர் கொண்டு வந்திருக்கலாம் இல்லையா? எங்களுக்கு நீங்கள் தேவையான நிதியை ஒதுக்க மாட்டேங்கிறீங்க கூட மனசில் இருந்திருக்கலாம் இல்லையா? நீங்கள் வாங்கின கடன் எவ்வளோ, அவங்க கொடுக்காத நிதி எவ்வளோ, நீங்கள் இந்த டிஃப்ரென்ஸை பார்த்தீங்களா? நீங்கள் அந்த கணக்கையும் போடுங்க. அதாவது நான் கடன் வாங்கினது 6 கோடி, ஒரு பேச்சுக்கு சொல்கிறேன். 6னாக்கா நீங்கள் என்ன நான் சொல்கிறேன்னு உங்களுக்கு புரியுது. ஆனால் 6 லட்சம் கோடி, 6 கோடி. ஆனால் நீ எனக்கு கொடுக்க வேண்டிய 1 லட்சத்தை கொடுத்துருந்தானாக்கா நான் வாங்கியிருக்க மாட்டேன்னு சொன்னேன். அது கரெக்டா? மத்திய அரசுலேருந்து நான் அதனால் மத்திய அரசை ஒன்றும் பாராட்டல. அவங்க பண்ணுறது தப்பு தான். தமிழ்நாட்டுக்கு வர வேண்டிய பணத்தை கொடுக்காதது தப்பு தான். ஆனால் அவங்க கொடுக்க வேண்டிய பணமே 10 ரூபா, ஆனால் நான் கடன் 100 ரூபா வாங்கியிருக்கேன்னு சொன்னால் அது எங்கே கொண்டு போய் நான் இது பண்ணுவேன்? ஒன்று. ரெண்டாவது, மக்கள்கிட்ட ஒன்றா இதை கொண்டு போகலாம். ஆனால் வந்து படித்தவர்கள் மத்தியில், இன்றைக்கி இருக்கிற எங்கள் மத்தியில், குறிப்பாக வந்து பொருளாதாரம் படித்தவங்க மத்தியில் வந்து
அதை வந்து அதை அந்த தப்பை வந்து எனக்கு தெரிஞ்சு பிரவீன் சக்கரவர்த்தி அதை சுட்டி காமிச்சப்ப இது இவ்வளோ கடன் வாங்கியிருக்கு யூபியோட அதிகமாகனா, கடன் வாங்கிறது வந்து எந்த காலத்துலையுமே தப்பு கிடையாது. நீங்கள் ஒரு நாட்டின் முன்னேற்றத்திற்கு வந்து நிதி பற்றாக்குறை கடன் வாங்கி தாங்க ஆகணும். இதெல்லாம் ரொம்ப அதிகமாக போவே தான் வந்து என்ன பண்ணாங்க, யூபிஏ கவர்மெண்ட்டில் பிரணாப் முகர்ஜி வந்து எஃப்ஆர்பிஎம் ஆக்ட் கொண்டு வந்தார். எஃப்ஆர்பிஎம்ல வந்து 4+, ஆனால் நம்முடைய டார்கெட் வந்து 4 கீழே கொண்டு வரணும், நிதி பற்றாக்குறை என்ன கொண்டு வந்தார். இப்போ இந்த அம்மா வந்து ஏதோ சொல்கிறாங்க 4.6ன்னு சொல்கிறாங்க, ஆனால் அந்த 4.6 கிடையாது. 4.6 எப்படி வந்தது உங்களுக்கு? நீங்கள் வந்து ரிசர்வ் பேங்க்லேருந்து 2.5 லட்சம் கோடி ரூபாய் வந்து அவன் டிரான்ஸ்ஃபர் பண்ணியிருக்கான் கவர்மெண்ட்டுக்கு. அந்த 2 லட்சம் கோடி ரூபாய் டிரான்ஸ்ஃபர் ஆகலைனாக்கா இது 4.3 கிடையாது, இது 5.4 இருக்கும், மேலே போயிருக்கும். ஸோ அதை வந்து அவங்க பூசி மெழுகியிருக்காங்க. அதில் அதுக்கு இன்னும் உதாரணங்கள் இருக்குது, அதுக்கு நான் போல உள்ள ரைட்டா. ஆனால் 4. அப்போ கூட கவர்மெண்ட் என்ன சொல்கிறது, அப்போ கூட பிரணாப் முகர்ஜி இருக்கட்டும் இது இருக்கட்டும் எல்லாமே என்ன சொல்கிறாங்க, 4% ஏன் வைக்கணும்னாக்க 4% வந்து இன்றைக்கி வந்து உங்களுடைய இன்ஃப்ளேஷனே வந்து அந்த ரேட்டில் மூவ் ஆகிட்டுருக்கு. ஓகே, இன்றைக்கி 10 ரூபா ப்ராடக்ட் வந்து நாளைக்கு வந்து 10.4% போட்டிங்கன்னா 10 ரூபா ஒரு 4 ரூபா அதிகமாக போகுது, 40 பைசா அதிகமாக போகுது. அதனால் வந்து என்ன சொல்கிறாங்க, அதுக்குள்ளே கொண்டு வந்தீங்கன்னாக்கா நீங்கள் பேலன்ஸ் பண்ணிக்கினே போகலான்றாங்க. நீங்கள் பேலன்ஸ் பண்ணிக்கினே போனாக்கா நாட்டில் முன்னேற்றம் இருக்காது. நீங்கள் முன்னேற்றத்துக்கு ஒன்றுனா பணம் வேணும். ரெண்டாவது வந்து நீங்கள் முக்கியமாக என்ன பார்க்கணுன்னாக்கா, இன்றைக்கி வந்து நாட்டில் வந்து ஹெல்த் ஃபெசிலிட்டிஸ் நல்லா இம்ப்ரூவ் ஆகிருக்கு. அதில் வந்து மக்களோட வந்து ஏஜ் இருக்குது பாருங்கள், வயது வந்து இப்போ முதல்ல வந்து 60 வயது 65 வந்துலாம் இருந்து ஒரு லிமிட் இருந்தது. இப்போ மக்கள் 80-85 வயசுக்கு வாழ ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த இப்போ தமிழ்நாட்டோட கடன் சுமை, அதாவது வந்து இந்த சுமை வந்து மேக்சிமம் வந்து பென்ஷன். ஓகே, நீங்கள் அந்த பென்ஷனில் வந்து ஜனங்க அதிகமாக வாழ என்ன ஆகுதுன்னா, உங்களை வருடாந்திர பென்ஷன் உங்களை பில் அதிகமாகிட்டு. ஆமாம், அது எந்த முன்னேற்றத்துக்கும் போல, அது அவங்களுடைய வாழ்க்கைக்கு போகுது. ஆனால் போகணும், ஏன்னா அவங்க வந்து நாட்டுக்கு இந்த 30 சர்வீஸ் பண்ணியிருக்காங்க. ஆனால் இதெல்லாம் இப்படியே போயிடுச்சுனாக்கா முன்னேற்றத்துக்கு எங்கே பணம் வரும்? நீங்கள் ஒரு பிரிட்ஜு கட்டணும், ரோடு போடணும், இல்லைனாக்கா புதிய தொழிற்சாலை அமைக்கணும், இல்லைனாக்கா தொழிற்சாலைக்கு வரவங்களுக்கு வேண்டிய வசதிகளை செஞ்சு கொடுக்கணும்னா நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணி தானே அங்கே ஆகணும், கடன் எடுத்து தான் ஆகணும். அதனால் கடன் எடுக்கிறதுன்றது தப்பு கிடையாது. அந்த கடனை வந்து நீங்கள் எங்கே யூட்டிலைஸ் பண்ணியிருக்கீங்க? பிரவீன் சக்கரவர்த்தி கேட்க வேண்டிய கேள்வி என்னன்னா, இவ்வளோ கடன் நீங்கள் வந்து 6 வருஷத்தில் 5 வருஷத்தில் 6 லட்சம் கோடி அதிகமாக்கி இருக்கீங்களே, அது எங்கே இன்வெஸ்ட்மெண்ட் ஆகிருக்கு? அந்த கேள்வியை அவர் கேட்டிருக்கணும், ரைட்டா? அதனால் கடன்றதை வந்து காரணம் காமிச்சு, அவங்க பணம் கொடுக்கலன்றத காரணம் காமிச்சு, நான் வந்து திடீர்னு வந்து இன்றைக்கி வந்து நான் சுயாட்சி இது போடுவேன்னு சொல்கிறது வந்து என்னால் ஏற்றுக்க முடியும். ஆனால் இன்னைக்கு இருக்கிற சூழல் நம்ம இன்னும் கொஞ்சம் அடுத்த கட்டத்தை நோக்கி நகரணும் அப்படின்னா, உங்கள் கட்சியில் இருக்கக்கூடிய பல தோழர்கள் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப வெளிப்படையாக எங்களுக்கு வந்து ஆட்சியத்தில் பங்கு வேணுங்க, அது இல்லைன்னா நாங்கள் வந்து இந்த கூட்டணியில் இருக்க முடியுமானே எங்களுக்கு தெரியாது அப்படிங்கிற அளவில் வெளிப்படையாக பேசக்கூடியதை பார்க்க முடிகிறது. இன்னொரு பக்கம் உள்ளீடாக உங்கள் கட்சியினுடைய பல இயக்க தொண்டர்கள் வந்து பார்த்தீங்கன்னா, தமிழக வெற்றி கழகத்தோட நம்ம வந்து கூட்டணிக்கு போகணும், ஒரு புதிய சக்தி ஒரு புதிய ஃபோர்ஸ் வந்திருக்கிறாங்க, நம்ம போய் இணைஞ்சிக்கலாம் அப்படிங்கிற அளவில் பேசுகிறாங்க. தாவேக்காவை தொடர்ச்சியாக விமர்சனம் செய்து கொண்டிருக்கக்கூடிய உங்களுடைய கூட்டணி கட்சியின் தலைமை திமுக மற்றும் மற்ற கட்சிகள் விமர்சனம் பண்ணும்போது காங்கிரஸ் வந்து ரொம்ப சாஃப்டாகவே டீல் பண்ணுறீங்க, அலையன்ஸுக்கே போகலான்னு தயாராகிறீங்க அப்படின்னா திமுகவுக்கு நெருக்கடி கொடுக்கிறதா காங்கிரஸ்? நீங்கள் இதை வந்து 2 கொஸ்டினாக நான் பார்க்குறேன், ஒரே கேள்வியாக நான் எடுத்துக்கல. புரியுது. ஒரு கேள்வி வந்து ஏன் திமுகவுக்கு நீங்கள் அழுத்தம் கொடுக்குறீங்க? ரெண்டாவது வந்து இல்லாத ஒரு கேள்வி வந்து தாவேக்கா கூட வந்து கூட்டணி வச்சுக்கணும்னு நினைக்கிறீங்களா? இது 2மே தனித்தனி கேள்விகள். 2த்தையுமே நான் வந்து தனியாக பார்க்குறேன். ஓகே, நீங்கள் வந்துங்க 60 வருடமாக காங்கிரஸ் வந்து ஆட்சியில் இல்லை. இதில் வந்து என்ன இருந்ததுனாக்க, ஓரளவுக்கு கலைஞர் இருந்தப்போ கூட அம்மையார் காலத்தில் நாங்கள் வந்து அவங்க கூட ஒரு 5+5 10 வருஷம் கூட்டணியில் இருந்தோம். அப்போ அது கொஞ்சம் கம்மியாச்சு. அதுக்கு முன்னே அம்மையார் இருந்த காலத்தில் சரி, எம்ஜிஆர் அவர்கள் இருந்த காலத்துலேயும் சரி பார்த்தீங்கன்னாக்க, காங்கிரஸ் வந்து அலையன்ஸ் வச்சு ஜெயிச்சப்புறம் வெற்றி பெற்றப்புறம் ஆட்சி அமைச்சப்புறம் வந்து ஒரு கட்சி, ஒரு தேசிய கட்சி, ஒரு முக்கியமான தலைவர்கள் இருக்கிற கட்சி, இது வந்து ஒரு சுதந்திரம் போராட்டத்தில் ஒரு மிகப்பெரிய வேள்வியை உருவாக்கி சுதந்திரம் பெற்றுக்கொடுத்த ஒரு இயக்கம்ன்ற அந்த மரியாதையோடு எங்களை நடத்தினாங்க. ஆனால் அதில் கூட வந்து எந்த காரணத்தினாலோ 2006 வந்து கலைஞர் வந்து ஒரு மெஜாரிட்டி இல்லாத நேரத்தில் கூட எங்களுடைய தலைவர்கள் செய்த தவறுனால அந்த கூட்டணி ஆட்சியில் நாங்கள் இல்லை. அன்றைக்கி அந்த ஆட்சியில் நாங்கள் போயிருந்தோம்னா இன்றைக்கி காங்கிரஸோட நிலைமை என்னாக்க, நான் சொல்கிறது வந்து பொலிட்டிக்கல் நிலைமையை சொல்லலை, அதனுடைய அதிகாரம் வந்து வேறு மாதிரி இருந்திருக்கும். இன்றைக்கி அந்த தப்பை செஞ்சிட்டோம்.
ஆனால் அன்றைக்கி கூட வந்து கலைஞர் வந்து கொடுக்க வேண்டிய மரியாதை கொடுத்தாரு, வாரியங்கள் சிலதெல்லாம் கொடுத்தாரு, டெல்லியை மரியாதையாக நடத்தினார். அதே நேரத்தில் அவருக்கு ஒரு நிர்பந்தமும் இருந்தது, எங்களுக்கு ஒரு நிர்பந்தம் இருந்தது. அவருக்கு நாங்கள் கூட்டணிக்கு சப்போர்ட் பண்ணணும், எங்களுக்கு வந்து யூபிஏல அவர் தேவைப்பட்டார். ஸோ 2 பேரும் மியூச்சுவல் கமிட்மெண்ட் இருக்கு, 2 பேருக்கும் இருக்கவே என்ன பண்ணாங்க, இந்த காம்ப்ரமைஸை தான் காங்கிரஸ் பண்ணிச்சுன்னு நான் நினைக்கிறேன் நான். ஓகே. ஆனால் அதுக்கப்புறம் வந்து 2014 அப்புறம் எங்களுக்கு ஆட்சியே இல்லை, இங்கேயும் இல்லை அங்கேயும் இல்லை. ஆமாம். இந்த நேரத்தில் வந்து 2021 நாங்கள் மறுபடியும் வந்து கூட்டணி வச்சு திமுக கூட ஜெயிச்சப்புறம் அதற்கு பிறகு வந்து திராவிட முன்னேற்றக் கழகம் அவர்களுடைய அடுத்த தலைமுறைக்கான தலைவர்கள், இவங்க இப்போ இருக்கிறது பூரா அடுத்த தலைமுறைக்கான தலைவர்கள், இதை ஒரு சில பேரை தவிர திரு கருணாநிதி அவர்களுடன் கூட இருந்த தலைவர்கள்லாம் இப்போ காணோம். ஆற்காடு வீராசாமி இருந்தார், எங்கள் கூட நல்ல ஒரு கோஆர்டினேஷனில் இருந்தார். முரசொலி மாறன் இருந்தார். முரசொலி மாறனுக்கு என்றைக்குமே காங்கிரஸ் பிடிக்காது, இருந்தாலும் வந்து அந்த கோஆர்டினேஷனை கரெக்டாக மெயின்டைன் பண்ணியிருந்தார். இப்படிப்பட்ட தலைவர்கள் இருந்தாங்க. நீங்கள் வந்து ஈவன் ஒரு எக்ஸ்டென்ட்டுக்கு நான் போனேன்னாக்க தயாநிதி மாறன் கூட வந்து காங்கிரஸ்க்கு வந்து கொடுக்க வேண்டிய மரியாதை டெல்லியில் வந்து நல்லா இது பண்ணி எல்லாம் வச்சுருந்தாங்க. ஓகே. இப்போ இந்த அடுத்த தலைமுறை தலைவர்கள் வந்து ஸ்டாலின் அவர்களுக்கு வேண்டிய தலைவர்கள் பல மாவட்ட செயலாளர்களாகவும் இப்போ வந்து அமைச்சர்களாக வந்த பிறகு காங்கிரஸிற்கு கொடுக்க வேண்டிய மரியாதை குறைந்து கொண்டே வருவதை என்னால் பார்க்க முடியும். இல்லை, எந்த இடத்துல நீங்கள் சொல்லணும், நான் ஒன்று சொல்கிறேன் கேளுங்க. நீங்கள் அதாவது எலெக்ஷன் முடிஞ்சது, ஆட்சி அமையுது, கூட்டணி இதில் வந்து நம்ம அடுத்த உள்ளாட்சி தேர்தல் வருது. உள்ளாட்சி தேர்தலில் நாங்கள் என்ன சொல்கிறோம், எங்களுக்கு வந்து இவ்வளோ பர்சன்டேஜ் கொடுங்க, நாங்களும் இருக்கோம், அவ்வளோலாம் கொடுக்க முடியாது, இவ்வளோ தான் கொடுப்போம். சரி, இவ்வளோ தான் கொடுப்பீங்க, அதை நாங்கள் ஏற்றுக்கிறோம். மாவட்டங்களில் போகிறோம். இங்கே வந்து நீங்கள் எந்த தொண்டர்களை ஒன்றா கேட்டு பாருங்கள். ஸோ ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன், எங்களுக்கு 20% கொடுக்குறேன்னு அவங்க சொன்னாங்கன்னா எந்த மாவட்டத்திலையாவது 20% அவங்க கொடுத்துருக்காங்கன்னு மட்டும் நீங்கள் எனக்கு ப்ரூவ் பண்ணி சொல்லுங்கள், நான் அரசியலை விட்டு வெளில போயிடுறேன். எந்த மாவட்டத்துலேயும் அவங்க சொன்ன அந்த கூட்டணி கணக்கை அவங்க இது பண்ணலை. இது கூட பரவாயில்லைங்க. நீங்கள் அடுத்த ஸ்டெப்பு, உங்களுக்கு வந்து ஒரு ஊராட்சி ஒன்றியம் இருக்குது, 5000 ஓட்டு ஒன்றியம் இருக்குது, பஞ்சாயத்து யூனியன். பஞ்சாயத்து யூனியனில் இருக்கிற 20 வார்டில் வந்து எங்களுக்கு கொடுக்குறதே 3 வார்டு, 4 வார்டு, 5 வார்டு. சரி, அந்த 5 வார்டிலையும் என்ன பண்ண வேண்டியது, எங்கள் ஆளுங்களுக்கு எதிராகவே வந்து ஒரு போட்டி வேட்பாளரை நிறுத்தி எங்களை தோக்கடிக்க வேண்டியது. திமுகவே பண்ணுதா? அதை பண்ணிச்சுங்க. நீங்கள் இந்த ஊரில் வந்து இந்த இருக்கிற ரெவென்யூ மாவட்டங்களில் வந்து போய் அத்தனை மாவட்டங்களையும் நீங்கள் கேட்டு பாருங்கள், இது நடந்ததா இல்லையான்னு கேளுங்க. ஏன் எங்கள் தொண்டர்கள் கோபமாக இருக்காங்க? நீங்கள் கொடுத்ததே ஒழுங்காக கொடுக்கல, கொடுத்த இடத்துலையும் எங்களை தோக்கடிக்கிறீங்க. தோக்கடித்த பிறகு அதையும் மீறி ஜெயிச்சு வந்தால் அவனை விலைக்கு வாங்கிட வேண்டியது. ஏங்க, இது வந்து கூட்டணி தர்மமா இது? ரெண்டாவது வந்து இளங்கோவன் வந்து இறந்து போகிறாரு. ஆமாம், அது எங்கள் சீட்டு தானே, அது எப்படி நீங்கள் நிற்கலாம் அதில்? ஏங்க, இளங்கோவன் இவர் இறந்துட்டார், அவங்க கொடுக்குறோம். இப்போ இளங்கோவனே போயிட்டார். மரணம் வந்து இன்றைக்கி நீங்கள் சொல்லிட்டு வர்றது மரணம் கிடையாதுங்க, என்றைக்கு ஒன்றா வரலாம். ஆனால் அந்த சீட்டு வந்து எங்களுக்கு ஒதுக்கினது தானே 25. அதுவும் இளங்கோவன் அவர்களுடைய சீட்டாச்சு இல்லை, ஒரு மிகப்பெரிய ஃபேமிலியில் வந்தவர். அந்த சீட்டை வந்து எங்களுக்கு கொடுக்காம நானே நிற்கிறேன்னு சொல்லி நீங்கள் எப்படிங்க அதை எடுக்கலாம்? அது வந்து தலைவர் ராகுல் காந்தி அவர்களுக்கு மிகப்பெரிய வருத்தத்தை உருவாக்கியது. இதெல்லாம் வந்து எங்களை அவமானப்படுத்துறது இல்லைங்களா? சரி, எங்களுக்கு வந்து எங்கள் எல்லாம் வாரியெல்லாம் கொடுக்குறீங்களா? எங்களுக்கு ஏதாவது ஒரு வாரியம் கொடுத்தீங்களா? இதை எல்லாருக்கும் வந்து பீட்டர் அல்ஃபான்ஸுக்கு கொடுத்தேன்னு சொல்கிறீங்க. பீட்டர் அல்ஃபான்ஸுக்கு கொடுத்துட்டு எதுக்கு 2 வருஷம் கழிச்சு அதை எடுத்துட்டீங்க? ஏன் அதை கண்டினியூ பண்ணல எலெக்ஷன் வரைக்கும்? நீங்கள் வந்து போன வாட்டி கோபண்ணாவுக்கு கொடுத்துருந்தீங்க. எங்கள் கட்சியிலையும் சில பேர் அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறவங்க இருக்காங்கல்ல, அவங்களுக்கே கொடுங்க. அதையும் நீங்கள் கொடுக்கல. எங்க அறங்காவலர் துறையில் வந்து ஒவ்வொரு கோவில்லையும் வந்து ஒரு தலைவர் போடுறீங்க, கீழே 4 மெம்பர் போடுறீங்க. ஒரு மெம்பர் காமிங்க சார் எனக்கு, நீங்கள் எந்த ஊரில் போட்டிருக்கீங்கன்ட்டு. காங்கிரஸ் ஒரு மெம்பர் கூட கொடுக்கல, ஒரு நம்பர் கூட கொடுக்கல. அப்போ எங்களை வந்து நீங்கள் அவமானப்படுத்தலைன்னாக்க, இது கூட அவமானம் இல்லைன்னு நாங்கள் நினச்சோன்னா சார், நாங்கள் உப்பே போட்டு சாப்பிடலன்னு அர்த்தம் சார். இப்போ வந்து எங்களுக்கு வந்து நான் ஃப்ராங்காக சொல்கிறேன், எங்களுக்கு இன்றைக்கி வந்து எங்களுக்கு வந்து கூட்டணி ஆட்சி அங்கே நாங்கள் இல்லை, எங்களுக்கு அந்த நிர்பந்தம் கிடையாது. ஆனால் அந்த கூட்டணி ஆட்சிக்கு கூட எங்களால் வந்து வர முடியாமல் இருந்ததுக்கு என்ன காரணம்னா, இந்த மாதிரி பல கட்சிகள் கூட நாங்கள் சேர்ந்து இங்கே முலாயம் சிங் யாதவுக்கு சப்போர்ட் பண்ணியாச்சு, அங்கே வந்து மம்தாவுக்கு சப்போர்ட் பண்ணியாச்சு, இங்கே தேஜஸ்வி யாதவ் அவங்க அப்பாவுக்கு சப்போர்ட் பண்ணியாச்சு. ஜார்க்கண்டில் வந்து மட்டும்தான் இப்போ நாங்கள் ஆட்சி கொடுத்துருக்காங்க. எல்லா இடத்துலையும் நாங்கள் சப்போர்ட் பண்ணி நாங்கள் தேஞ்சு போயிட்டாங்க. நீங்கள் இதே நிலைமைக்கு போனாக்கா நாங்கள் கொஞ்ச நாளில் காணாமல் போயிடுவோம்.
இல்ல சார், அது காங்கிரஸ் மீதான பிழையும் தானே சார். நீங்க பிழை உங்கள் சொல்லுங்க? கட்சியை வளர்ப்பதற்கான வேலை திட்டங்களை காங்கிரஸ் கட்சி தங்களுக்குள்ள பண்ணாம விட்டாங்க. அடுத்த தலைமுறையை வந்து காங்கிரஸ் வளர்க்காம விட்டாங்க சார். ஒரே ஒரு உதாரணம் கேட்கிறேன் சார். இப்போ திராவிட முன்னேற்ற கழகம் எடுத்துக்கோங்க. திமுக கழகம் அடுத்த தலைமுறை கொண்டு போய் கட்சியை கொடுத்துட்டாங்கன்னு நீங்க சொல்றீங்க. அவங்க அண்ணாவை பத்தி, பெரியாரை பத்தியோ, கலைஞரை பத்தியோ தொடர்ச்சியா பட்டறைகள் போடுறாங்க, கருத்தரங்கள் நடத்துறாங்க. காங்கிரஸ் கட்சி 9 ஆண்டு கால பொற்கால ஆட்சியை கொடுத்த காமராஜரை பற்றி கடந்த 10 ஆண்டுகள் நடத்துற ஒரு கருத்தரங்கு சொல்லுங்க, ஒரு மாநாடு சொல்லுங்க, ஒரு போராட்டம் சொல்லுங்க. அப்போ காங்கிரஸ் கட்சி அடுத்த தலைமுறை கொண்டு போய் சேர்க்காத விட்ட பிழை தானே நீங்க தெரிஞ்சுட்டு வரீங்க சார். 2 விஷயம். நீங்கள் வந்து அண்ணாவை பற்றியும் கருணாநிதியை பற்றியும் பெரியாரை பற்றியும் மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்த்தாதான் மக்களுக்கு திருப்பி ஞாபகம் வரும். காமராஜரை பற்றி வந்து மக்கள்கிட்ட கொண்டு சேர்க்க வேண்டிய அவசியமே கிடையாது சார். அவர் மக்கள் மனதில் இருக்கார். அவர் பண்ண அந்த சிறப்பு மிக்க இது இருக்குது பாருங்கள், அந்த டெவலப்மெண்ட் இருக்குது பாருங்கள், அது மக்களுக்கு எடுத்து சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. இன்றைக்கி காமராஜரை பற்றி போய் எடுத்து சொல்லணும்னு நினைக்கிறீங்களா? ராகுல் காந்தி, இந்திரா காந்தியை பற்றி எடுத்து சொல்லணும்னு நினைக்கிறீங்களா? நேருவை பற்றி எடுத்து சொல்லணும்னு நினைக்கிறீங்களா? தேவையில்லை. இருந்தாலும் எங்களுடைய பயிற்சி பட்டறைகள் அங்கங்கே வந்து நடந்துட்டு தான் இருக்குது. ஏன்னா நான் என்னையே கூடுவாங்க. நானே போய் போன 5 வருஷத்தில் 3 இடத்துல நானே பேசிட்டு வந்திருக்கேன். திருச்சி வேலுச்சாமி அவர்களை என்னையை வந்து ரெகுலராக கூப்பிடுவாங்க. அதே மாதிரி வந்து எங்களுடைய சோஷியல் மீடியாவுக்கும் எங்களை ரெகுலராக கூப்பிட்டு அங்கே இருக்கிறவங்கள பேச சொல்லி பழைய வரலாறு இதை பற்றி. இப்போவும் வந்து இப்போ நான் ஒரு மாதிரி இன்டர்வியூ கொடுக்குறேன்னாக்கா வேலுச்சாமி இப்போவும் வந்து காமராஜரை பற்றி பேசுவார். அதெல்லாம் நடந்துட்டு இருக்குங்க. அதனால வந்து நீங்கள் வந்து காங்கிரஸ் வந்து அலையன்ஸ் போனதுனால மட்டும்தான் உங்கள் கட்சியின் தேய்மானத்துக்கு காரணம் நீங்கள் நம்புறீங்களா? இல்லை, அலையன்ஸ் போனதுனால இல்லை. அலையன்ஸ் போய் அதில் உரிய பங்கை பெறாததுனால தான் நாங்கள் வந்து எங்கள் கட்சியின் தேய்மான்னு நினைக்கிறோம். ரொம்ப சிம்பிளுங்க. மக்கள் உங்ககிட்ட வராங்க. நான் காங்கிரஸில் இருக்கேன். காங்கிரஸ் லோக்கல் தலைவர்கிட்ட வராங்க, லோக்கல் எம்எல்ஏ கிட்ட வராங்க. ஐயா எனக்கு இந்த பிரச்சனை இருக்குது. அப்படியா நான் பேசுகிறேன். இவர் அமைச்சர்கிட்ட பேசலாம், அவர் பிடிஓ கிட்ட பேசலாம். அந்தந்த லெவலில் அவங்க பேசுகிறாங்க இல்லையா? பிடிஓ கிட்ட போனோடனே அப்படியா சரி வச்சுட்டு போ நான் பார்க்குறேன்றாரு. இதே கூட அடுத்த வந்து திமுக காரத்தை வந்து ஐயா இந்த இது கூடாங்கன்னா கொடு நான் பண்ணுறேன்றாரு. அப்போ எப்படி எங்கள் கட்சியை நாங்கள் வளர்க்க முடியும்? பவர் வந்து உங்களுக்கு ஜெயிக்கிறதுக்கு நாங்கள் தேவை. ஆனால் அந்த பவரில் நாங்கள் மிஸ்யூஸ் கூட பண்ணல. நீங்கள் இன்னைக்கு கூட எந்த காங்கிரஸ்காரன் எந்த இடத்துல எங்கே மிஸ்யூஸ் பண்ணான்னு எனக்கு ஒன்று சொல்லுங்கள் பார்க்கலாம். இருக்கிற 18 எம்எல்ஏஸில் யார் பேர்லையாவது ஒரு ஊழலோ இல்லைன்னா இங்கே பணம் வாங்கினாங்க அங்கே பணம் வாங்கினாங்கன்னு சொல்லுங்கள் பார்க்கலாம். அது கூட நாங்கள் பண்ணுறதில்ல. அப்படி இருக்கும்போது அவன் தொண்டர் என்ன நினைக்கிறான், இவங்களுக்கு வந்து என்ன பிரயோஜனம் இவங்க கூட இருக்கிறது, அவங்ககிட்ட போகிறான். என்ன பண்ணணும் சொல்லு பண்ணலாம். நீ முதல்ல எங்கிட்ட வா, நீ திமுகவில் வந்து சேர்ந்துரு, உடனே நான் பண்ணித்தரேன். அதிமுகவில் வந்து சேர்ந்துரு, உடனே நான் பண்ணித்தரேன். பாஜகவில் வந்து சேர்ந்துரு, உடனே லோன் வாங்கித்தரேன். இந்த மாதிரி தானே சார் காங்கிரஸ் வந்து தேயுது. இது வந்து நாங்கள் ஸ்டாப் பண்ணோன்னா என்னன்னா, நாங்கள் பதவியில் இருந்து அதிகாரத்தில் இருந்து ரெண்டு விதமாக இந்த ஆட்சியை நாங்கள் நடத்த முடியும். ஒன்று, ஒரு நல்ல நிர்வாகம், ஊழலற்ற ஆட்சி, ஊழல் செய்ய முடியாத அளவிற்கு ஒரு காப்பாளராக நாங்கள் இருக்க முடியும். ரெண்டாவது வந்து எங்கள் கட்சியில் இருக்கிற தொண்டர்களுக்கு, நார்மல் ஜென்யூன் டிமாண்டுக்காக வர தொண்டர்களுக்கு நாங்கள் வந்து அது வட்டார லெவல்லையோ பஞ்சாயத்து யூனியன் லெவல்லையோ தாலுக் லெவல்லையோ நாங்கள் வந்து அவங்களுக்கு நல்லது பண்ணி கொடுக்க முடியும். ஆனால் வெளிப்படையாக சார், இந்தியா டுடே கான்க்ளேவில் வெளிப்படையாக தமிழ்நாட்டின் முதலமைச்சர் திமுகவின் தலைவர் திரு மு க ஸ்டாலின் அவர்கள் கூட்டணி ஆட்சி தமிழ்நாட்டுக்கு ஒத்து வராதுங்க அப்படின்னு வெளிப்படையாகவே பேசிட்டாரு. இந்த ஆட்சியில் பங்கு, அதிகாரத்தில் பங்குங்கிற கோரிக்கை முழக்கத்தை நிராகரிக்கிறாரு. அவங்கள பொறுத்த வரைக்கும் தமிழ்நாடு போன்ற மாநிலத்தில் ஒரு உதாரணத்துக்கு நான் சொல்கிறேன் சார். இப்போது உங்கள் கட்சியை சேர்ந்த ஒரு நபருக்கு நீர்வளத்துறை அமைச்சராக நாங்கள் மாற்றுறோம். இப்போ அவங்களுடைய பார்வையில் சொல்கிறாங்க, கர்நாடகாவில் அல்லது வந்து மற்ற அண்டை மாநிலங்களில் ஒரு தண்ணி பிரச்சனை வருது, அங்கேயும் காங்கிரஸ் தான் இருக்குன்னு வைங்களேன், எப்படி இருக்கும் சுச்சுவேஷனு சார்? நீங்கள் வந்து நாங்கள் திமுகவாலையும் காங்கிரஸ் ஜெயிக்குது, காங்கிரஸாலையும் திமுக ஜெயிக்குதுன்ற மியூச்சுவல் கமிட்மெண்ட் இருக்கும்போது உங்களால் மட்டும்தான் அங்கே வெற்றி பெறாங்கன்னு சொல்ல முடியாதுல்ல. 2 விஷயம் இதில். நீங்கள் வந்து ஒரு ஹைப்பாத்திக்கல் சிச்சுவேஷனை பேசுகிறீங்க. அதாவது எப்படின்னாக்க, இப்படி நடந்தால் அப்படி வந்தால் அத்தைக்கு மீசை முளைச்சா சித்தப்பான்லாம் பேசுகிறீங்க. நீங்கள் வந்து நீர்வளத்துறை அமைச்சராக ஒரு காங்கிரஸ்காரனை உட்கார வச்சு பார்த்துட்டு அந்த சால்வ் பண்ண முடியாதா? காமராஜர் எப்படி சால்வ் பண்ணார்? ப்ராப்ளம் வருது, நேர காமராஜர் எடுத்து பேசுகிறாரு கேரளா முதலமைச்சர்கிட்ட, இந்த மாதிரி பிரச்சனை வருது நமக்குள்ள என்னத்துக்குன்றாரு. நானே வரேன்றாரு, வந்து சால்வ் பண்ணிட்டு போகிறாரு. எப்படி நீங்கள் டீல் பண்ணுறதுன்னு இருக்குது. சரி, நீங்கள் தான் நீர்வளத்துறை அமைச்சராக இருந்தீங்க, இவ்வளோ நாளாக நீங்கள் தானே இருக்கீங்க, அதில் ஒன்றும் டவுட் இல்லையே. இல்லை, நீங்கள் சால்வ் பண்ணிட்டீங்களா? காங்கிரஸ் அமைச்சர் இல்லை, நீங்கள் தான் அமைச்சர், உங்களை தான் திறமை இருக்குது உங்களுக்கு, நீங்கள் தான் அடித்து பேசுவீங்க தமிழ்நாட்டுக்கு. ஏன் இத்தனை நாளாக காவேரி பிரச்சனை இன்னும் தொடருது? ஏன் உங்களுக்கு வந்து வைகை டேம் ப்ராப்ளம் இன்னும் தொடருது? நீங்கள் முல்லை பெரியாரை வந்து சால்வ் பண்ணிட்டீங்களா? இதை சால்வ் பண்ணிட்டீங்களா?
சார் நீங்கள் சால்வ் என்ன சார் பண்ணுவீங்க? நீங்கள் உங்ககிட்ட காமராஜர் கிட்ட இருந்து பாடம் படிச்சிங்கன்னா கூட நீங்கள் கடல் தான் நீர் கடலில் போய் வேஸ்ட்டாக மழை நீரை நிறுத்திங்கன்னா கர்நாடகா எதுக்கு போய் நீங்கள் தொங்கணும் சார்? நீங்கள் இதெல்லாம் நாங்கள் எடுத்து சொல்லியிருப்போம் அமைச்சரவையில் இருந்தாக்க. இதை வெளியில் சொல்கிறோம், கேட்கறதுக்கு ஆள் இல்லை. அமைச்சரவைன்னா எங்ககிட்ட கேட்டாகணும். நீங்கள் அந்த அந்த அடிப்படையில் பாருங்கள். ஓகே, பட் ஆனால் உங்கள் இல்லை இன்னொன்று சொல்லிடுறேன் உங்களுக்கு. தமிழ்நாட்டுக்கு ஒத்து வராது. அது நான் தமிழ்நாடு, நான் இந்தியாவில் இல்லையா? கேரளாவில் வந்து மந்திரி சபை எல்லாம் இது வரைக்கும் வந்த மந்திரி சபை அத்தனையுமே கூட்டணி மந்திரி சபை தான். ஏன் கேரளா முன்னேறு இல்லையா? மகாராஷ்டிராவில் இன்றைக்கி இருக்கிறதும் தெரிதான், போன 5 வருஷத்துக்கு முன்னால் இருக்கிறது தெரிதான், அதுக்கு முன்னே இருந்த 10 வருஷத்துக்கு முன்னால் இருந்தது தெரிதான். ஒரு காலத்தில் வந்து பிஜேபி சிவசேனா, அடுத்தது வந்து பவார் என்சிபி காங்கிரஸ், பீகாரில் வந்து பார்த்தீங்கன்னாக்க இன்றைக்கும் நிதிஷ்குமார் பிஜேபி, இன்றைக்கி வந்து காங்கிரஸோட கூட்டணியே வந்து ஜார்க்கண்டில் இருக்குது. இங்கே இதெல்லாம் கூட்டணி ஆட்சி இல்லையா? இங்கெல்லாம் வந்து கட்சி அவங்க மாநிலம் முன்னேறல, அவங்கெல்லாம் வந்து இல்லை இதெல்லாம் இருந்தால் எங்களால் பண்ண முடியாதுன்னு சொல்கிறாங்களா? நீ மட்டும் என்ன, உங்கள் கட்சி மட்டும் என்ன சார், இந்த தமிழ்நாடு மட்டும் நான் விதி விலக்காத சார். பிஜேபிக்கு எதிராக ஒரு பெரிய ஃபோர்ஸா டிஎம்கே தான் இருக்குன்னு அவங்க கிளைம் பண்றாங்க சார். நாங்க தான் வந்து அதுல முன்னாடி இருப்போம். பிஜேபி கூட நீங்க கிளைம் பண்ற, நீங்க வந்து 5 வருஷம் அவங்க கூட ஆட்சியிலேயே உட்காந்துட்டீங்களா நீங்க சார்? 99லேருந்து 2004. அப்புறம் நீங்க எப்படி கிளைம் பண்ண முடியும்? இந்தியாவில் வந்து பிஜேபிக்கு எதிராக இருக்கிற ஒரே இயக்கம், இது வரைக்கும் அவங்க கூட சேராத ஒரே இயக்கம், என்றைக்குமே அவங்கள எதிர்க்கிற ஒரே இயக்கம் காங்கிரஸ் சார். இதை யாராலையும் மறுக்க முடியாது. 99லேருந்து 2004 போய் ஆட்சியில் உட்காந்துட்டு ஆர்எஸ்எஸ் இயக்கம் வந்து ஒரு சோஷியல் ஆர்கனைசேஷன் சொன்ன ஒரு கலைஞர். அவங்க வந்து இப்போ வந்து நாங்கள் தான் வந்து சொல்கிறாங்களா? இன்றைக்கி நான் எழுதி தரேன் சார் உங்களுக்கு. இன்னைக்கு காங்கிரஸ் வந்து திராவிட முன்னேற்ற கழகத்தை விட்டு வெளில வந்ததுன்னா ஒரு மைனாரிட்டி அங்கே இருக்க மாட்டாங்க, எல்லாம் காங்கிரஸ் பின்னால் தான் நிற்பாங்க. ஒரு உதாரணம் உங்களுக்கு சொல்கிறேன். உங்களுக்கு மிரட்டுறீங்களா சார்? மிரட்டல சார், மிரட்டல. உண்மையாக சொல்கிறேன். உண்மையாக சொல்கிறது மிரட்டல தான் இருக்கலாம் உங்களுக்கு. நீங்கள் எனக்கு ஒன்றே உங்களை கேளுங்க. சிஏஏக்கு எதிராக தமிழ்நாட்டில் போராட்டம் நடக்குது. எஸ், 43 மீட்டிங்கில் நான் பேசுகிறேன், எல்லா மாவட்டங்களுக்கும் போய். இன்றைக்கும் வந்து என்ன வந்து உலமாக்கள் மீட்டிங்கில் என்னை கூப்பிட்டு பேச சொல்கிறாங்க. 43 மீட்டிங்கில் திருச்சி வேலுசாமி பேசுகிறாரு. எத்தனை மீட்டிங்கில் டிஎம்கே பேசியிருக்கு, வந்து பேசியிருக்காங்கன்னு சொல்லுங்கள் சார். பிரசன்னா வந்து 4 மீட்டிங்கில் பேசினார். அதை தவிர அவங்க எந்த மீட்டிங்கில் பேசினாருன்னு சொல்லுங்கள். ஏன் நீங்கள் அப்போ வந்து ஒரு ஓப்பன் ஸ்டாண்டு எடுக்கலை? இப்போ வந்து நீங்கள் வந்து வக்கப் போர்டு வந்தது இல்லை, அதில் நானும் வேலுசாமியும் வந்து போய் 6 மீட்டிங்கில் பேசினோம். நீங்கள் எத்தனை மீட்டிங்கில் பேசியிருக்கீங்க? எத்தனை இடத்துல உங்கள் சீனியர் லீடர்ஸ் வந்து பேசியிருக்காங்க? ஈவன் நான் வந்து நாகப்பட்டினத்தில் ஒரு முக்கியமான மீட்டிங்கில் அங்கே வந்து அந்த பாப்புலேஷன் அதிகமாக இருக்கணும்னு அவங்க லோக்கல் மாவட்ட செயலாளர் அனுப்புகிறாங்க சார். சார் ஆராசா சுப்ரீம் கோர்ட்டில் கேஸ் ஃபைல் பண்ணாரு சார், வக்ஃப் போர்டுக்கு அந்த விஷயத்துக்கு எதிராக. சரி பண்ணட்டும், நான் இல்லைன்னு சொல்லலையே. நான் வந்து நீங்கள் வந்து பிஜேபிக்கு ஆதரவாக இருக்கீங்கன்னு நான் சொல்லலையே. ஆனால் நான் ஒத்தந்தான் ஆதரவாக இருக்கேன். இந்த நாட்டில் வேறு எல்லாத்தோட நான் தான் பிஜேபி அதிர்க்கமாக இருக்கான்னு மார்த்தட்டிக்காதீங்க. அந்த மார்த்தட்டிக்கக்கூடிய அந்த உரிமை வந்து காங்கிரஸுக்கு மட்டும்தான் இருக்குது. நீங்கள் அலையன்ஸில் ஏற்கனவே வந்துட்டீங்க சார். ரைட். 77 பிஜேபி ஜனசங்கம் வந்து எதில் போய் நீங்கள் வந்து மெர்ஜாச்சோ அந்த கூட்டணியில் நீங்கள் இருந்துட்டீங்க சார். நீங்கள் அப்புறம் எப்படி சார் நீங்கள் நான் தான் சொல்லலாம், தப்பு இல்லையா? அது இல்லை, இப்போது ஆட்சியில் பங்கு அதிகாரத்தில் பங்கு வாய்ப்பு இல்லைங்கிறாரு, கூட்டணி ஆட்சி ஒத்து வராதுங்கிறாரு. ஆனால் தொடர்ச்சியாக வலியுறுத்தக்கூடிய காங்கிரஸ் தொண்டர்கள் இருக்கிறாங்க. நேற்று கூட சோடங்கர் அவர்கள் நியூஸ் மினிட் தமிழுக்கு அடித்த ஊடகத்தில் வந்து முதலமைச்சரோட கருத்தை நாங்கள் அப்படி பார்க்கல, நாங்கள் வேற மாதிரி பார்க்குறோன்னு பேசுகிறாருன்னா அப்போ தலைமையின் கருத்தும் அதாக தான் இருக்கணும் போது இல்லைன்னு சொன்னவங்க கூட ஏன் சார் இருக்கிறீங்க காங்கிரஸ்? இல்லைன்னு சொன்னாங்களா? வெளிப்படையா முதலமைச்சர் சொல்றாரு சார், கூட்டணி ஆட்சி ஒத்து வராதுங்கிறாரு சார். அப்போ வந்து காங்கிரஸ் வந்து வெள்ளப்போன்னு ஏன் சொல்ல மாட்டேறாரு? இன்னைக்கு காங்கிரஸ் வந்து சார் இன்னைக்கு எழுதி கொடுக்குறாங்க, காங்கிரஸ் இன்னைக்கு வெளில போச்சுன்னா திமுக வந்து பயங்கரமாக தோக்குது. காங்கிரஸ் வெளில போச்சுன்னா திராவிட முன்னேற்ற கழகத்தால் அடுத்த எலெக்ஷன் வந்து இன்னைக்கு காங்கிரஸ் வெளில போச்சுன்னா இன்றைக்கே நீங்கள் எழுதிடலாம். போட்டி வந்து தாவேகாக்கும் அதிமுகவுக்கு நடுவில் தான். அப்போனா பாஜகவை மறைமுகமாக தமிழகத்தில் ஊடுருவ செய்யக்கூடிய வேலையை காங்கிரஸ் ரொம்ப சிறப்பாக பண்ணுறீங்கன்னு எடுத்துக்கலாமா? கிடையாது. அதனால் வந்து திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு நாங்கள் என்ன சொல்கிறோம்னாக்க, பிஜேபி வரக்கூடாதுன்னாக்க எங்களுடைய உரிமைகளை வந்து பாதுகாக்கணுங்கன்னு தான் சொல்கிறோம் நாங்கள். நீங்கள் இன்னும் கூட வந்து இதில் வந்து ஆட்சியில் பங்கு கிடையாது, மத்தியில் கூட்டாட்சி, இதெல்லாம் வேணாம். இன்றைக்கி இருக்கிற கிரவுண்ட் ரியாலிட்டியை யோசித்து, என்றைக்கு வந்து நீங்கள் 2006 இருக்கிற கிரவுண்ட் ரியாலிட்டியை யோசித்து எங்களுக்கு வந்து அவங்களுடைய சப்போர்ட்டு தேவைன்னு நீங்கள் நினச்சி எங்களுக்கு இங்கே வந்து நீங்கள் ஆட்சியில் பங்கு கேட்டீங்கன்னா அங்கே நாங்கள் தொந்தரவு பண்ணுவோன்னு சொல்லி இங்கே ஆட்சியில் பங்கு கொடுக்காமல் இருந்தீங்களோ அதே மாதிரி ஒரு நிர்பந்தம் இன்றைக்கி உங்களுக்கு வந்திருக்கு. காங்கிரஸ் இல்லைன்னா நீங்கள் ஜெயிக்க முடியாது. இல்லை சார், நீங்கள் ஒரு உதாரணம் சொல்லிடுறேன். நீங்கள் திமுகவோட கூட்டணியோட மெயின் அலையன்ஸ் பார்ட்னர் யார்?
காங்கிரஸ் இல்ல. இல்ல கம்யூனிஸ்ட் இதெல்லாம் கிடையாது. தப்பா சொல்றீங்க. திமுகவோட மெயின் அலையன்ஸ் பார்ட்னர் தமிழ்நாட்டில் வந்து மைனாரிட்டிஸ். ஏன்னா 13% அவங்க இருக்காங்க. ஆமா. எங்க ஓட்டு 7லேருந்து 8-10% தான் இருக்கு. திருமாவளவனுக்கு சிபிஐலாம் எவ்வளோ ஓட்டு இருக்குன்றது உங்களுக்கு தெரியும். நான் அதை பற்றி சொல்லலை. இன்னைக்கு காங்கிரஸ் வெளியில் போச்சுன்னாக்க அந்த மைனாரிட்டி ஓட்டு உங்களை அப்படியே விட்டு போச்சுன்னாக்க நீங்கள் வந்து காங்கிரஸ் ஓட்டு ப்ளஸ் மைனாரிட்டி ஓட்டு போச்சுன்னா எங்கே சார் நீங்கள் ஜெயிக்க முடியும்? அரித்மெட்டிக் ஈக்குவேஷனை பாருங்கள். அதே நேரத்தில் வந்து நீங்கள் வந்து அதிமுக வந்து நீங்கள் ஜெயிக்க வைக்கணும்னு நினச்சிங்கன்னா தான் எங்களை காங்கிரஸ் ஓட்டு வெளில அனுப்புவீங்க. நீங்கள் நாங்கள் வந்து பிஜேபியை ஜெயிக்க வைக்கணுன்றதுக்காக நாங்கள் சொல்லலை. இன்னொன்று உங்களுக்கு சொல்கிறேன். உங்களுக்கு இன்றைக்கி இருக்கிற அரித்மெட்டிக்கை சொல்கிறேன். உங்களுக்கு காங்கிரஸ் வந்து இன்றைக்கி தாவேகா கூட போச்சுன்னாக்க தாவேகா காங்கிரஸ் கூட்டணியை வந்து வெற்றி வந்து நிர்ணயிக்கப்பட்ட ஒன்று. ஒரு கரெக்டாக அந்த இடத்துக்கு வந்துட்டீங்க சார். என்னன்னா அப்போ நீங்கள் இந்த ஆட்சியில் பங்கு, அதிகாரத்தில் பங்கு, கூட்டணி ஆட்சியெல்லாம் தாவேகாங்கிற கட்சி உருவாகலைன்னா காங்கிரஸ் வாயிலிருந்து வந்திருக்காது. கரெக்டா? எதுங்க? காங்கிரஸ் வாயில இருந்து தாவேகாங்கிற கட்சி இல்லைன்னா இந்த பேசிருக்கவே மாட்டீங்க. சரியா? அப்படியே வந்திருக்கும். அப்படியே இப்ப நீங்க ஒரு கட்சியை காட்டி டிமாண்ட் பண்றீங்க சார். பூச்சாண்டி வரா நான் போயிருவேன் அப்படிங்கிற மாதிரி நீங்க டிமாண்ட் பண்றீங்க. நாங்க என்ன மடம் நடத்துறோமா? சங்கர மடமா? காங்கிரஸ் மடமா? இல்ல இந்திரா காந்தி மடமா? இல்ல ராகுல் காந்தி மடமா? இது சார் அரசியல்ல வந்து எந்த நேரத்தில் எதை அட்வான்டேஜ் எடுத்துக்கணுமோ அதுதான் சார் அரசியல் கட்சி. அதுதான் அரசியல். இன்னைக்கு வந்து அன்னைக்கு அந்த பல இடங்கள்ல எங்களை நிர்பந்தப்படுத்திங்கல்ல நீங்க. நாங்கள் வந்து 2004 வந்து சொல்லும்போது எங்களை விட்டுட்டு வந்து நீங்கள் போய் தனியாக நின்று ஜெயிக்கலான்னு போனவங்க தான். ஏன் போனீங்க நீங்கள்? 2014 என்ன உங்களுக்கு தெரியும்? காங்கிரஸை வந்து இந்த 10 வருட ஆட்சிக்கு பிறகு மக்கள் ஒரு மாற்றத்தை எதிர்பார்க்குற மாதிரி உங்களுக்கு தோணினவுடனே நீங்கள் என்ன நினச்சிங்க? காங்கிரஸை விட்டுட்டு தனியாக நின்று நம்ம ஜெயிச்சிட்டாக்க நாளைக்கு பிஜேபி கூட கூட்டணி போட்டுக்கலான்னு நீங்கள் ஒரு வேளை மனசில் அந்த கோட்டை கட்டியிருக்கலாம். ஆனால் அன்றைக்கி ஜெயலலிதா அம்மா உங்களை வந்து அதுலேயும் காலி பண்ணிட்டாங்க. ஸோ அரசியலில் வந்து அன்னன்னைக்கு அரசியல் தான் சார். அன்னன்னைக்கு கட்சிகள் தானே நிலைப்பாடு எடுக்கும். ஒன்று. ரெண்டாவது சார் இன்னொன்று சொல்கிறேன். இதில் வந்து எங்களுக்கு வந்து ஒரு 10 எம்எல்ஏ இவங்க கூட கூட்டணியை வந்து இவங்க நிர்பந்தமாக நாங்கள் கூட்டணி போய் ஜெயிச்சு அந்த 10 எம்எல்ஏ வச்சு ஒன்றும் ஆகலைன்றது எங்களுக்கு போன 5 வருஷத்தில் தெரிஞ்சு போச்சு. அதனால் வந்து தாவேகா வருது வரல. இந்த வாட்டி தொண்டர்கள் வந்து என்ன தெளிவான முடிவில் இருந்தாங்கன்னா தனியாக நின்றால் பரவாயில்ல, இந்த 10 சீட்டு அங்கே 10 சீட்டு தனியாக நமக்கு இருக்கிற மாவட்டங்களில் ஜெயிச்சா கூட பரவாயில்ல, ஆனால் நம்முடைய உரிமைகளை கேட்டு இவங்க கொடுத்தாங்கன்னா இவங்க கூட நிற்கணும், இல்லைன்னா வெளியில் போகணுன்ற கரெக்டான எண்ணத்தில் இருந்தாங்க. ஏன்னாக்க அதுவும் வந்து ஒரு அரசியல் சாதுரியம் தான். ஏன்னா தாவேக்காவை விட்டுடுங்க நீங்கள். அங்கே வந்து அந்த தாவேக்கா இல்லைனா கூட நீங்கள் முடிவு எடுத்திருப்பீங்கன்றீங்க சார். தாவேக்கா இல்லைன்னா கூட இந்த அழுத்தத்தை கொடுத்துருப்போன்ற நாங்கள் முடிவு எடுத்திருப்போம்னா நான் சொல்லலை. இந்த அழுத்தத்தை நாங்கள் கொடுத்துருப்போம். ஏன்னா தாவேக்கா இல்லைன்னா கூட நீங்கள் ஒரு மிகப்பெரிய கூட்டணி வந்து அதிமுக வந்து அங்கே அமைச்சுட்டு இருக்காங்க. இன்னும் அதுக்குள்ளே முரண்பாடுகள் இருக்குது. அந்த கூட்டணி ஒன்றும் சரியாக வந்துடுச்சுன்னு நான் சொல்ல மாட்டேன். இன்றைக்கி அந்த கூட்டணிலையும் முரண்பாடுகள் இருக்குது. எவ்வளோ சீட்டு யாருக்குன்னு அவங்களால முடிவு பண்ண முடியல. அது பியூஷ் கோயல் பண்ண பெரிய தப்பு என்னன்னாக்கா இந்த கூட்டணியை முடிவு பண்ணாமல் கொண்டு போய் எல்லார் கையும் தூக்கிட்டாரு. இன்றைக்கி அவன் என்ன சொல்கிறாரு? இவர் சொல்கிறார் 40 கொடு, அவர் சொல்கிறார் 40 கொடு, பிஜேபி எனக்கு 35னாக்கா என்ன எடப்பாடியார் வந்து 100 சீட்டில் நிற்பாரா? அங்கே முரண்பாடுகள் இருக்குது. ஆனால் டிவிக்கே இல்லைன்னா கூட அந்த முரண்பாடுகள் அவங்களுக்கு சரியாயிடுச்சுனாக்கா அதுவும் ஒரு பலமான கூட்டணி ஆகிடும். இங்கே வந்து உங்களுக்கு வந்து ஒரு 5 வருடங்களில் வந்து எல்லா கட்சிகளுக்குமே இது வந்து ஒரு இருக்கு கிரவுண்டில் இருக்கு. அதாவது 2016 வந்து ஜெயலலிதா அம்மா வந்து அதை மீறி ஜெயிச்சு வந்தாங்க. ஆனால் ஆன்டி எஸ்டாப்ளிஷ்மெண்ட் வந்து தமிழ்நாட்டில் 5 வருடம் தான் வந்துன்னு இருக்கு. அந்த பயமும் வந்து திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு இருக்குன்னு எங்களுக்கு தெரியும். அதனால் தாவேக்கா இருந்தாலும் சரி இல்லாட்டாலும் சரி இந்த அழுத்தத்தை கண்டிப்பாக காங்கிரஸ் எங்களுடைய உரிமைகள் வந்து பறிக்கக்கூடாது அப்படின்னு கண்டிப்பாக. இதில் என்னன்னா நீங்கள் ஒரு வார்த்தை சொன்னீங்க, நாங்களும் காங்கிரஸும் தாவேக்காவும் சேர்ந்தா அந்த வெற்றி வந்து உறுதியாகும் அப்படின்றீங்க. நீங்கள் சொன்ன விசிகா அல்லது உங்களுடைய கட்சி காங்கிரஸ் கம்யூனிஸ்டுகள்லாம் ஒரு ப்ரூவன் ஓட் பேங்க் இருக்குது. இவ்வளோ போட்டிட்டாங்க. இன்னைக்கு விசிகா ஒரு மாநில கட்சியை அங்கீகாரம் பெற்றிருக்கிறாங்க. 2 MP வச்சிருக்கிறாங்க, 4 எம்எல்ஏக்கள் வச்சிருக்கிறாங்க. இப்போ நாம் தமிழர் கட்சி 8% ஓட்டு வாங்கி ஒரு மாநில கட்சி அங்கீகாரம் பெற்றிருக்கிறாங்க. ஒரு கட்சிக்கு ஒரு ப்ரூவன் ஓட் பேங்க் இருக்கு. வேர் இஸ் த ஓட் பேங்க் ஃபார் விஜய்? தென் ஹவ் யூ சே காங்கிரஸும் விஜய் சங்கா தமிழ்நாடு ஆட்சி பிடிச்சிருக்கணும்? எங்க இருந்து நீங்க எப்படி பேசுறீங்க? 2 விஷயம். நீங்க கேட்ட கேள்வியில முதல்ல கடைசி கேள்விக்கு முதல்ல சொல்லியிருந்தேன். வேர் இஸ் த ஓட் பேங்க் ஃபார் விஜய் அப்படின்னு கேட்குறீங்க. ப்ரூவன் ஓட் பேங்க், அந்த வார்த்தை யூஸ் பண்ணுங்க. ப்ரூவன்ற வேர்டு நீங்கள் இப்போ யூஸ் பண்ணுறீங்க, அப்போ யூஸ் பண்ணல. வேர் இஸ் த ஓட் பேங்க் ஃபார் விஜய்னு கேட்குறீங்கல்ல. நீங்கள் வந்து ஒரு பேட்டிக்காக இதை கேட்குறீங்களா
இல்லை கிரவுண்ட் லெவலில் வந்து விஜய்க்கு ஒன்றுமே இல்லைன்னு நினைக்கிறீங்களா நீங்கள்? நான் ஒண்ணுமே இல்லைன்ற வார்த்தையை பயன்படுத்தல. அதாவது ப்ரூவன் ஓட் பேங்க் தான் இல்லைன்றீங்க. ஆமா. ஓட் பேங்க் இல்லைன்னு சொல்ல முடியாது. ஒன்று. ரெண்டாவது வந்துங்க 2 இன்ஸ்டன்சஸ் இருக்குது. 2 இன்ஸ்டன்சஸ் இருக்குது. 2 பேரோட இன்ஸ்டன்சஸும் இவருக்கு கோயின்சிடென்ஸாக இருக்குது. இன்ஃபேக்ட் என்ன கேட்டால் 3 இன்ஸ்டன்ஸ் இருக்குது. எம்ஜிஆர் அவர்கள் திராவிட முன்னேற்ற கழகத்தை விட்டு தனியாக ஆட்சி அமைத்த போது அவருக்கு வந்து ஏற்கனவே பார்ட்டியில் இருந்தார். நல்ல லீடர்ஸ் எல்லாம் அவங்க கூட இருந்தாங்க. இருந்தாலும் பொருளாளராக இருந்தார். இருக்கட்டும், எம்எல்ஏவாக இருந்தார். இருக்கட்டும். அப்படி இருந்து கூட அந்த நேரத்தில் வந்து 2 கட்சிகள் தான். அதில் காங்கிரஸ் வீக்கான கட்சி. அன்னைக்கு காமராஜர் வந்து இல்லை. அன்னைக்கு காமராஜர் இல்லாத காங்கிரஸ், அன்னைக்கு ஜனதா காங்கிரஸ் எல்லாம் பிரிஞ்சு இருந்தது. மூப்பனார் வந்து இந்த பக்கம் போகலாமா அந்த பக்கம் போகலாமா, நெடுமாறன் இங்கே இருக்கலாமா அங்கே இருக்கலாமா இருந்த அந்த நேரத்தில் எம்ஜிஆர் அவர்கள் முடிவெடுத்து வந்தார். சரி, முடிவெடுத்து நல்ல பொருளாளராக இருந்தார். நல்லபடியாக வந்தாங்க. ஏன்னா 20 சீட்டு 30 சீட்டாக ஜெயிச்சார், ஆட்சிக்கு வந்தார். அதே மாதிரி வந்து என்டி ராமாராவை வந்து ஏதோ ஒரு காரணத்துக்காக தான் அவமானப்பட்டதாக நினச்சதாக உடனே அந்த கோவத்தில் வந்து கட்சி ஆரம்பித்தவரை வந்து காங்கிரஸை வந்து அந்த தேர்தலில் வந்து தரமட்டமாக்கினார். 3வது நம்ம நாட்டை எடுத்துப்போம், நம்ம தமிழ்நாட்டை எடுத்துப்போம். அதிமுக திமுக இவங்களுக்கு எதிராக வந்து மக்கள் மத்தியில் வந்து ஒரு ஓட்டர் ஃபட்டீக் இருக்குது. இவங்க வந்து என்ன மறுபடியும் வராங்கன்னு நினச்சப்ப விஜயகாந்த் அவர்கள் அந்த கட்சியை வந்தப்போ அவருக்கு எந்த அளவுக்கு ஒரு இது வந்தது, மக்கள்கிட்ட வந்து 8% ஓட்டு வாங்கினார். அவர் ஒருத்தர் தான் எம்எல்ஏ ஆனார். இல்லை, அது ஓகே. நான் என்ன சொல்கிறேங்க, எவ்வளோ % ஓட்டு வாங்கினார்? 8%. ஓட்டில் 8% அவர் ஒருத்தர் தான் எம்எல்ஏ ஆனார். ஆட்டம் அது மட்டும் ஆட்டம். அவர் 8% ஓட்டு வாங்கி ஒன்று தான் ஆனார். ஆனால் அதுக்கு அடுத்த வாட்டி வந்து எத்தனை % ஓட்டு வாங்கினார், எத்தனை எம்எல்ஏக்களை கொண்டு வந்தார் கூட்டணி வந்தப்புறம்? எதிர்கட்சியாக நின்னார். 29 எம்எல்ஏக்கள் வாங்க. நான் என்ன சொல்கிறேன்னா, இந்த 3 பேருமே நடிகர்கள், பாப்புலர் ஆக்டர்ஸ். என்டிஆராக இருக்கட்டும், திரு எம்ஜிஆராக இருக்கட்டும், திரு விஜயகாந்தாக இருக்கட்டும், 3 பேருமே பாப்புலர் ஆக்டர்ஸ். இன்றைக்கி வந்து தமிழ்நாட்டில் வந்து ஒரு மிகப்பெரிய பாப்புலர் ஃபிகர் வந்து விஜய். ஒன்று. ரெண்டாவது வந்து எம்ஜிஆர் இருந்த காலத்தில், என்டிஆர் இருந்த காங்கிரஸில், ஈவன் விஜயகாந்த் இருந்த காலத்தில் வந்து சோஷியல் மீடியா இந்த அளவுக்கு வந்து ஒரு பெரிய இதுவாக இல்லை. இன்றைக்கி சோஷியல் மீடியாவில் வந்து ஒவ்வொரு கிராமத்துலேயும் வந்து மொபைல் இருக்கிற நேரத்தில் வந்து விஜய் இளைஞர் மத்தியிலையும் சரி, பெண்கள் மத்தியிலையும் சரி, ஒரு மிகப்பெரிய இமேஜை கொண்டு போய் நிற்கிறாரு. ரெண்டாவது பக்கம் வந்து என்னைக்கு வந்து அதிமுக பிஜேபி கூட வந்து அலையன்ஸ் போட்டதோ அன்றைக்கே வந்து அதிமுகவுக்கு ஓட்டு போடக்கூடாதுன்ற நிலைமையில் இருக்கிற மக்கள் ஓரளவுக்கு நல்லாவே இருக்காங்க. மூணாவது வந்து 5 வருஷம் இவங்க ஆட்சி பண்ணிட்டாங்க, எங்களுக்கு பலது நல்லது நடக்கல, சில பிரச்சனைகளாம் ஆயிருக்கு. நான் பிரச்சனைகளை பற்றி பேச முடியாது, எங்கள் கூட்டணி கட்சி நாங்கள் பேச முடியாது. அது இருக்காங்கன்றப்ப விஜய் வந்து ஒரு ஆல்டர்னேட்டிவாக வராரு. அந்த விஜய் ஆல்டர்னேட்டிவாக வரும்போது நீங்கள் வந்து ஒரு மீகர் கணக்கு போட்டால் கூட, மீகர் கணக்கு நான் என்ன சொல்கிறேங்க, 50% பெண்கள், 50% பெண்களில், ஏன்னா ஓட்டர்ஸில் 100% ஓட்டர்ஸில் 50% பெண்கள். அந்த 50% வந்து அவருக்கு வந்து 20% ஓட்டு போட்டால் கூட 10% பெண்கள் அவருக்கு ஓட்டு போடுறாங்க. 30% வந்து 18 வயசுலேருந்து 30 வயசுக்குள்ளே இருக்கிறவங்க. அதில் 15% வந்து பெண்களில் போயிடுறாங்கன்னு வச்சுக்கோங்க. மீதி 15% இளைஞர்கள். அதில் இளைஞர்கள் ஓட்டு வந்து அவருக்கு அந்த 15% கிட்டத்தட்ட 60% வருது. 10% ஓட்டு, 7.5% கூட ஓட்டுக்கோங்க. 17%லேருந்து 18% ஓட்டு இன்றைக்கி விஜய்க்கு இருக்குது. நான் இதில் வந்து காங்கிரஸோட 8%லேருந்து 10%, 8 வச்சுக்கோங்க நீங்கள், அது போய் சேருது. இது இல்லாமல் திமுகவோட மெயின் இவர் யார், அலையன்ஸ் பார்ட்னர் யார், மைனாரிட்டிஸு. அந்த மைனாரிட்டிஸ் ஓட்டு அங்கே பிரிஞ்சு வந்ததுன்னா, இப்போ விஜயோட ஓட்டு இருக்கட்டும், காங்கிரஸோட ஓட்டு எடுத்துருங்க, விஜயோட ஓட்டு அந்த 18% நீங்கள் சொல்கிறதே வச்சுக்கணும், 20% வச்சுக்கணும். அது எங்கேருந்து வந்திருக்கு? மேலேருந்து வரல. திமுகலேருந்து பிரிஞ்சு வந்த ஓட்டு, அதிமுகலேருந்து பிரிஞ்சு வந்த ஓட்டு, மைனாரிட்டிலேருந்து பிரிஞ்சு, இதெல்லாம் சேர்த்து தான் 18. அப்போ நீங்கள் திமுக கிட்ட இருந்த 40% ஓட்டு இன்றைக்கி 40 கிடையாது. அதில் 8-10% விஜய் கிட்ட போயாச்சு. நீங்களும் 30 வந்துட்டீங்க, நீங்களும் அதிமுக 30 வந்துட்டீங்க. அங்கெல்லாம் குறையவே தான் இங்கே கூடி இருக்கு. உண்மை, ரைட்டா? ஏன்னா இது அப்படி இருக்கும்போது மைனாரிட்டி ப்ளஸ் காங்கிரஸ் ப்ளஸ் தாவேகா ப்ளஸ் திமுக அதிமுக மேலே இருக்கிற ஃபட்டீக், திமுக மேலே இருக்கிற இந்த 5 வருடத்தால் ஆன்டி எஸ்டாப்ளிஷ்மெண்ட்டு, அதிமுக வந்து பிஜேபி கூட கூட்டு சேர்ந்திருக்கின்ற அந்த இது, அதிமுகவில் வந்து ஏற்கனவே வந்து பிரிந்திருக்கின்ற அந்த ஓட்டுக்கள், அது வந்து தினகரனாக இருக்கட்டும், இப்போ சேர்ந்துருக்கு. ஓபிஎஸ் சசிகலா அம்மையார் வந்து தனியாக இருக்கிறாங்க, இப்போ இருக்கிறாங்க. அவங்க என்ன பண்ண போகிறாங்க தெரியாது. நீங்கள் பொலிட்டிக்கலாக பார்த்தீங்கன்னா கூட ஓபிஎஸும் சசிகலாவோட மெயின் எய்ம் வந்து எலெக்ஷன் ஜெயிக்கணும்னு கிடையாது, எடப்பாடி தோக்கணும்னு தான் இருக்கும். ஸ்பாயில் தி ஐடியா. அதான். அப்படி இருக்கும்போது
காங்கிரஸ் தாவேகா கூட்டணி ஏன் ஜெயிக்கணும்ன்றதுக்கு நான் சொன்ன காரணத்தில் ஏதாவது தவறு இருந்தால் நீங்கள் சொல்லுங்கள். எனக்கு என்ன ஒன்று ஆச்சரியமா இருக்குன்னா, காங்கிரஸ் கட்சி வந்து இயல்பாகவே ஆன்டி ஆர்எஸ்எஸ் ஆன்டி பிஜேபி. ஆமாம், விஜயினுடைய ஒரு ஆன்டி ஆர்எஸ்எஸ் ஆன்டி பிஜேபி ஆக்டிவிட்டி நீங்க எனக்கு எடுத்து கொடுத்தீங்கன்னா, நான் வந்து சூப்பரான ஒரு ஐடியாலஜி இருக்கிற ஒரு ஆளோட நீங்க போறீங்கன்னு சொல்லுவேன். ஒரு பாப்புலர் ஃபிகருங்கிற ஒரே ஒரு ரீசனுக்காக நீங்க வந்து அலையன்ஸ் வைக்கிறதுங்கிறது தற்கொலை முடிவா மாறாது. இல்லை நீங்கள் வந்து அவருடைய கரூர் அதுக்கு முன்னால் இருந்த பேச்செல்லாம் நீங்கள் பார்த்துருக்கீங்களா? அதெல்லாம் வந்து தினம் நான் மார் தட்டிக்கணுமா நான் ஆன்டி ஆர்எஸ்எஸ்னு? காங்கிரஸ் தினம் மார் தட்டிக்குதான் நாங்கள் ஆன்டி ஆர்எஸ்எஸ். சார் உங்களுடைய ரூட் அதே ரூட் அதை நான் புரிஞ்சுக்கிறேன். அவர் என்ன கிளியராக சொல்லியிருக்காரு, ஒன்று சொல்லியிருக்காரு, நான் வந்து கம்ப்ளீட்லி செக்யூலர்னு சொல்லியிருக்காரு. நான் செக்யூலர்னு சொன்னாலே அது காங்கிரஸ் ஐடியாலஜி தான், செக்யூலர்னு சொன்னாலே ஆன்டி ஆர்எஸ்எஸ் தான். நான் வந்து ஃபெடரலிஸ்ட்டை விரும்புகிறேன். நான் மத்தியில் வந்து ஒரு நல்ல ஆட்சி இருக்கணும், அதே சமயத்தில் மாநில அதிகாரங்கள் பாதுகாக்கப்படணும்னு சொல்லியிருக்காரு. மைனாரிட்டிஸ்க்கான அவங்களுடைய தேவையான பாதுகாப்பு அவங்களுக்கு கொடுக்கப்படணும்னு சொல்லியிருக்காரு. இதெல்லாம் மறுபடியும் சொல்ல முடியல. ரெண்டாவது, நீங்கள் விடுங்களேன்ற நான் உங்களுக்கு ஒன்றும் பயம் இல்லைல்ல, ஒன்றும் பயம் இல்லைல்ல, உங்கள்கிட்ட போலீஸ் இருக்குல்ல, போலீஸை வந்து பாதுகாப்பு கொடுக்க வேண்டியது நீங்கள் தானே. நீங்கள் அவரை பேச விடுங்களேன் சார். சேலத்தில் வந்து 2 லட்சம் பேர் வண்டி இடத்துல உங்களுக்கு வந்து 20,000க்கு நாங்கள் பர்மிஷன் கொடுப்போம், அதுவும் வந்து கார்டு கொடுப்போம், அதில் வந்து நீங்கள் ஸ்கேன் பண்ணி தான் உள்ளே அனுப்போம். ஏன் இந்த பயம் உங்களுக்கு? எங்கள் எடப்பாடிக்கிட்டே அந்த பயம் வரமாட்டேங்குது. அவர் ரேலி பண்ணுறாரு, நீங்கள் வந்து அங்கே வந்து நீங்கள் 20,000 பேர் மேலே கூட்டக்கூடாதுன்னு சொல்லுங்களேன். ஏன் உங்கள் கூட்டத்துக்கு ஏன் உங்களுக்கு பயம் வர மாட்டேங்குது? அங்கே வந்து மக்கள் வந்து சாக மாட்டாங்களா? அங்கே நெரிசல் வர்றதுக்கு வாய்ப்பு இல்லையா? வாய்ப்பு இல்லை. ஏன்னா நெரிசல் வந்து வந்தால் எப்போ வரும்னாக்கா, மக்கள் அலையா திரண்டு வந்தால் தான் நெரிசல் வரும். அவர் விஜய் தாமதமாக வந்தால் தான் நெரிசல் வரும். யாருங்க? விஜய் லேட்டாக வந்தால் தான் நெரிசல் வரும். நீங்கள் லேட்டாக நேரத்துக்கு வந்தாங்கன்னா நெரிசல் வராது. லேட்டாக வரதுக்கு நான் ஒன்று சொல்லட்டுங்களா? ஒரு காலத்தில் வந்து எம்ஜிஆர் அவர்கள் வந்து காலையில் 4 மணிக்கெல்லாம் மீட்டிங் வந்திருக்காரு, கூட்டம் நின்றுருக்கு. ஆனா ஒருத்தர் கூட உயிரிழக்கல. யாருங்க? ஒருத்தர் கூட உயிரிழக்கல. யாரும் வந்து தவறா எங்கேயும் வந்து சத்தம் போடல, கூப்பாடு போடல, எதுவுமே நடக்கல. ஆனா இங்க நடக்குது. இன்னும் சிபிஐ விசாரணை நடந்துட்டு இருக்கு. சிபிஐ விசாரணையில் வந்து யார் இந்த கூப்பாடை போட்டாங்க, யார் எலக்ட்ரிசிட்டியை நிறுத்தினாங்க, யாரால் இந்த கலவரம் ஏற்பட்டதுன்றது இன்னும் முடிவாகலை. நான் அதுக்கு மேலே இதை சொல்ல விரும்பலை. அதில் நீங்களே உங்கள் நேயர்களே வந்து என்ன மனசில் போட்டு எடுத்துக்கிறாங்களோ அவங்க எடுத்துக்கிட்டோம். இந்த முடிவாகட்டும் சார், உண்மை வெளியில் வரட்டும். ஆனால் ஏன் உண்மை இப்போ வெளியில் வராதுன்னா, பிஜேபிக்கும் சரி திமுகவுக்கும் சரி அரசியல் ஆதாயம் இதில் தேடணும்னு நினைக்கிறாங்க. அதனால தான் இந்த உண்மை வெளியில் வரல. உண்மை வெளியில் வரட்டுமே, சீக்கிரம் சிபிஐ விசாரணையை முடிங்க. யாரால் அந்த கலவரம் ஏற்பட்டது, யாரால் வந்து அந்த லைட்டை அப்போ நீங்கள் ஆஃப் பண்ணீங்க, ஏன் லைட் ஆஃப் ஆச்சு, அந்த வந்து முதல்ல ஆரம்பித்தது யார்? உங்கள்கிட்ட வீடியோலாம் இருக்குல்ல, எடுத்து எடுங்க. நீங்கள் அதெல்லாம் கொண்டு வராமல் வந்து நீங்கள் வந்து லேட்டாக போனீங்க. சார், நான் திருவண்ணாமலையில் எங்கள் மாமா எலெக்ஷன் நிற்கிறார் சார். இது அப்போது நான் பார்த்துருக்கேன். எம்ஜிஆர் வந்து நாங்கள் அப்போல்லாம் வந்து எம்ஜிஆர் கூட கிடையாது, நாங்கள் வந்து திமுக கூட கூட்டணி. ஆனால் வந்து எம்ஜிஆர் வராருன்றதுக்காக 1980 நாங்கள் போகிறோம் சார். மக்கள் வந்து காலையில் 3 மணி 4 மணியெல்லாம் நின்று எம்ஜிஆரை பார்க்குறதுக்கு நின்றுருக்காங்க சார். அதுதான் ஒரு ஸ்டார் அட்ராக்ஷன். நீங்கள் அந்த மாதிரி இருக்கும்போது வந்து இவர் லேட்டாக வருது, சில காரணங்களுக்காக வரலாம். எல்லாருமே எத்தனை பேர், நான் இன்றைக்கி ஒரு உதாரணம் சொல்லட்டுமா அவங்களுக்கு? ஏன் வைஜெயந்தி மாலாவுக்கு 91 சீட்டு கிடைக்கல? 89 எம்பியாக இருக்கிறவங்க ஜெயலலிதா அம்மா லேட்டாக வந்தாங்கன்ற காரணத்துக்காக நான் தாம்பரம் மீட்டிங்கு போனோன்னு கிளம்பி போயிட்டாங்க. நான் வந்தப்போ வைஜெயந்தி மாலா இல்லைன்னு இருக்கிற ஒரே காரணத்துக்காக ஜெயலலிதா அவர்கள் வந்து ராஜீவ்காந்தி கிட்ட சவுத் மெட்ராஸ் எனக்கு போகணும், எங்கள் டாக்டர் ஸ்ரீதர் தான் நிற்க போகிறான்னு சொல்லி அந்த சீட்டை வாங்கினாங்க. லேட்டாக வருதுன்றது வந்து ஒரு காரணமே கிடையாது. இல்லை சார், எனக்கு என்னன்னா, யுவர் சீனியர் லீடர், நீங்கள் தொடர்ச்சியாக வந்து டெல்லி, தமிழ்நாடு, இந்திய அளவில் அரசியலை பார்த்த ஒரு நபர். உதாரணத்துக்கு நீங்கள் எம்ஜிஆர் எடுத்துக்கிறீங்க, என்டிஆர் எடுத்துக்கிறீங்க, ஏன் இந்த சிரஞ்சீவி, பவன் கல்யாணம் எடுத்துக்க மாட்டீங்களா? இவங்களெல்லாம் உங்கள் கண்களில் வந்து பெரிய நடிகர்களாக தெரியலையா? சார், 2 விஷயம் இருக்குது. நீங்கள் வந்து அரசியலில் வந்து உங்கள் பாப்புலாரிட்டியை வச்சு வந்துடுறது ஒன்று, அதுக்கப்புறம் அரசியலை எப்படி நடத்தி கொண்டு போகிறேங்கிறது ஒன்று. எப்படி நடத்துகிறார் விஜய்? யார்? ஹவு இஸ் ஹேண்டிலிங் த பாலிடிக்ஸ் இன் தமிழ்நாடு விஜய்? இந்த எலெக்ஷன் முடிஞ்சாலோடைய அவர் எப்படி நடத்துகிறாருன்னு உங்களுக்கு எப்படி தெரியும் சார்? வெளியில வரணும் சார், லீடர்னா வெளியில வரணும் சார், மக்களை சந்திக்கணும் சார், பேசணும் சார், ஒரு இஷ்யூ குரல் கொடுக்கணும் சார். விடுங்களேன், நீங்க ஏன் குரல் கொடுக்கலன்னு சொல்லாதீங்க. பனையூருக்கு கொண்டு வந்து பார்க்க வைக்கிறார் சார் எல்லாரும். அதுதான் ஒரு லீடருக்கான அழகா சார். இன்னைக்கும் நான் வந்து நாங்க ராகுல் காந்திக்கு வந்து இருக்கிற த்ரெட்ல வந்து நாங்க அங்க போய் தான் பார்க்கணும் சார். பாரத்ஜோட யாத்திரை நடத்துறாரு சார் ராகுல் காந்தி, தெருவில் இறங்குறாரு சார் ராகுல் காந்தி. கரெக்ட்டுங்க. அவர் லீடர், விஜய் லீடரா? லீடர் தான்.
இன்னைக்கு வந்து லீடர் யார் சார்? உங்கள் பின்னால் வந்து 10% 15, இன்னைக்கு சீமான் ஒரு லீடர் தான் சார். இன்னைக்கு அவர் பின்னால் அவ்வளோ சதவிகிதம் மக்கள் நிற்கிறாங்க. யார் மக்கள் வந்து தலைவராக ஏற்றுக்கிறாங்களோ அவங்க தான் சார் லீடரு. கருணாநிதி அவர்கள் இருந்தப்போ கூட வந்து எம்ஜிஆர் எடுத்துட்டவங்க மக்கள், அதனால் அவர் லீடரு. காமராஜர் அவர்கள் உயிரோடு இருந்தப்போ கூட அண்ணாக்கு வாக்களித்தவங்க மக்கள், அவங்க அது வந்து அண்ணா வந்து ஒரு லீடர். அப்படி தான் லீடர் உருவாக்குறாங்க. ராஜாஜி அவர்களால் வந்து கூட்டணி மந்திரி சபையில் வந்து அவர் வந்து பிரச்சனை உருவாக்கி அப்போ வந்து எல்லாரும் சேர்ந்து வந்து யாரால் முடியும்னு சொன்னாங்கன்னா காமராஜரால் முடியும்னு சொன்னப்போ அந்த காமராஜர் தான் லீடரு. லீடர் அப்படி தான் உருவாகிறாங்க. நீங்கள் லீடர் உருவாக்கக்கூடாதுன்றதுக்காக வந்து அவருடைய பேரணிகளுக்கோ இல்லைன்னா கூட்டங்களுக்கோ நீங்கள் தடை செஞ்சீங்கன்னாக்க அது அப்புறம் வெளியிலே வரல, அவர் உள்ளே உட்காந்துருக்காருன்னு சொன்னால் எப்படி? வெளியில் வர விடுங்க. ஸோ அவரை வரவிடாமல் தடுக்கிறது தமிழ்நாடு அரசு தான் நீங்கள் குற்றஞ்சாட்டு வைக்கிறீங்க. யார் 100% வந்து தமிழ்நாடு அரசு வந்து தடுக்கிறதா இல்லைனாக்க பாதுகாப்பு நோக்கத்தோடு அதை செய்தான்னு எனக்கு தெரியல. அது அவருடைய பாதுகாப்பு கூட செய்யலாம், மறுபடியும் இந்த மாதிரி ஏதாவது பிரச்சனை வரக்கூடாதுன்னு செய்யலாம். ஏன்னா ஒரு தடவை பாதுகாப்பு கொடுத்தா ஏன் பாதுகாப்பு வந்து கொடுத்து எங்களை நெருக்கடிக்குள்ளாக்குறீங்கிறாரு. இல்லை கொஞ்சம் லீனியண்டாக விட்டா பார்த்தீங்களா கொடுக்கவே இல்லைங்கிறாரு. எல்லாத்தையுமே ஒரு சாதகமாக அவர் பயன்படுத்திக்கிறாரு. அது சரிங்க, அரசியலுங்க. அது பயன்படுத்தி தான் படுத்திப்பாரு. நீங்கள் என்ன கூட இருந்தால் அப்படி தான் பண்ணுப்பேன், இப்படின்னா அப்படின்னா இப்படி தான் நானும் பேசுவேன் சார். இது அரசியல். இது அரசியலில் எனக்கு இந்த எலெக்ஷனில் என்ன சாதகமோ அதான் நான் பண்ணுவேன் சார். இந்த அரசியலில் திமுக வந்து நீங்கள் அதை சொன்ன அதே கேள்விக்கு நான் மறுபடியும் வரேன். சரி, நீங்கள் இவ்வளோ சொல்லிட்டீங்களே, என்னை வந்து மாணிக்க தாகூர் எதிர்த்து பேசியிருக்காரு. ஏன்னா இந்த நாங்கள் 8 பேரை பற்றி கூட திமுகவில் பேசியிருக்காங்க. ஏன் இவங்க வந்து இந்த மாதிரி வந்து அறிக்கை விட்டுருக்காங்க. நாங்கள் ஓப்பனாக அறிக்கையே விடலை, நாங்கள் தாவேக்கா கூட போய் சேரணுன்ற அறிக்கையை விடலை, அதை பேசியிருக்காங்க. ஏன் இப்போ சக்கரவர்த்தி இப்படி பேசியிருக்காருன்னு சொல்கிறாங்க. இவங்கெல்லாம் பேசிட்டாங்க. ஏன்னா எங்களுக்கும் இந்த உடன்பாடு கிடையாது, நீங்கள் வெளில போங்க நாங்கள் பார்த்துக்குறோன்னு ஏன் சொல்ல மாட்டேன்? நீங்கள் விலகி வாங்க சார். ஏன் நான் வெளில வரணும்? எதுக்குங்க நான் வெளில வரணும்? நீங்கள் ஆட்சியில் இருக்கீங்க, நீங்கள் பெரிய கட்சின்னு சொல்லிக்கிறீங்க, வெளில அனுப்புங்க. இன்றைக்கி அனௌன்ஸ் பண்ண சொல்லுங்களேன், வேணான்னு சொல்லுங்கள். ஏன் பயப்படுறீங்க? பயப்படுறாங்க 100%. காங்கிரஸ் வெளில போனாக்க நமக்கு வந்து அடுத்த அதிகாரம் ஆட்சி கிடையாதுன்ற பயம் இன்றைக்கி திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு இருக்குன்றதை நான் இன்றைக்கி உறுதிப்படுத்தி சொல்கிறேன் சார். நான் சொன்ன கணக்கிலேருந்தே உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். நான் வந்து ஏதோ மற்றவங்க பேசுகிற மாதிரி வந்து மேலோட்டமாக நான் இல்லைன்னா நீ இல்லைன்னு சொல்லலை, நான் உங்களுக்கு கணக்கோட சொல்லி. பட் டிஎம்கே உங்களுக்கு கொடுக்குறது எம்எல்ஏ சீட்டு, எம்பி போஸ்ட். ஆனால் தாவக கேட்டால் உங்களுக்கு எம்எல்ஏ போஸ்ட், எம்பி போஸ்ட் கிடைக்கும் நினைக்கிறீங்களா? நம்புறீங்களா நீங்கள்? எதுங்க திமுக நீங்க வாங்குறது சார் வெறும் சீட்டு மட்டும் இல்ல சார், அது வந்து டைரக்டாவே நீங்க ஜெயிக்கிறீங்க. நீங்க வெற்றி பெற்ற வேட்பாளரோ அப்பவே நீங்க நினைக்கிறீங்க, மாறுறீங்க. ஆனா தாவே கேட்கட்ட அது இருக்கும், நீங்க எப்படி நம்புறீங்கன்னு நான் கேட்கறேன் சார். இன்னைக்கு 2 விஷயம் சொல்றேன் உங்களுக்கு. இன்னைக்கு வந்து நாங்க வந்து திமுக கிட்ட இருந்து சீட்டு கிடைச்சாக்க நாங்க ஜெயிக்கிறோன்ற நம்பிக்கை வந்து எங்களுக்கு அவ்வளவா இல்லை. ஜெயிப்போன்ற நம்பிக்கை இருக்க வழியே முதல்ல சொல்ல முடியல. ஏன்னா 5 வருட ஆட்சியில வந்து ஒரு மக்களுக்கு வந்து ஒரு மாற்றத்தை கொடுக்கணுன்ற ஒரு இது இருக்கு. நீங்கள் வந்து 2001 இவ்வளோ சீட்டு கொடுத்தோம், 2016 இவ்வளோ சீட்டு கொடுத்தோம், நீங்கள் ஜெயிக்கலை. ஏங்க 2001 இவ்வளோ கொடுத்தீங்க, 2016 இவ்வளோ கொடுத்தீங்க, நாங்கள் ஜெயிக்கலை, நீங்கள் ஜெயிச்சிங்களா? ஏன் நீங்கள் ஜெயிக்கலை? ஏன்னா மக்கள் வந்து நீங்கள் வேணான்னு முடிவு பண்ணாங்க. அதே 2021 மக்கள் நீங்கள் வரணும்னு முடிவு பண்ணாங்க. சார் மக்கள்கிட்ட இருக்குது ஜெயிக்கிறது தோக்கிறதெல்லாம், நான் வாங்குகிற சீட்டில் கிடையாது. ஒரு பக்கம் கூட்டணி கணக்கு, ஒரு பக்கம் மக்கள் என்ன. நான் கூட்டணி கணக்கை வந்து 40% ஓட்டு கொண்டு போயிட்டு கூட தமாக வந்து கருணாநிதியும் சேர்ந்தப்போ நான் தமாகாவில் தான் நான் தான் இருந்தேன். நான் தான் ஒன் ஆஃப் த ஃபவுண்டர்ஸ் ஆஃப் தமாக. நான் இருந்தப்போ மக்கள் வந்து சாரசாரியாக வந்து ஜெயலலிதாவுக்கு எதிராக ஓட்டு போட்டாங்க. மக்கள் முடிவு பண்ணிட்டாங்கன்னா சார் நீங்கள் வந்து பணமோ கூட்டணி கணக்கோ இதெல்லாம் எதுவுமே ஈடுபடாது. வந்து போடணும்னு முடிவு பண்ணாங்க, போட்டு போயிடுவாங்க. 2004 வந்து ஏதோ ஒரு 14 ஏதோ ஒரு காரணத்துக்காக காங்கிரஸ் மேலே, அந்த காங்கிரஸ் கூட்டணி மேலே மக்களுக்கு காங்கிரஸ் மொத்தமாக மற்ற லோக்கல் எல்லாம் மேலேயும் ஒரு வெறுப்பு இருந்தது. என்ன பண்ணாங்க? மோதின்ற ஒரு பிம்பத்தை வச்சுட்டு ஒட்டுமொத்தமாக கொண்டு போய் ஓட்டு போட்டாங்களா இல்லையா? காங்கிரஸுக்கு வந்து ஆல் இண்டியா அளவில் வந்து எங்களை வந்து 50க்கும் கம்மியாக கொண்டு நிறுத்தினாங்களா இல்லையா? சார் மக்கள் இன்றைக்கி முடிவு பண்ணாங்கன்னா விஜய் நாளைக்கு சீஃப் மினிஸ்டர். மக்கள் இன்றைக்கி முடிவு பண்ணாங்கன்னா விஜய்க்கு 10 சீட்டு கூட கிடையாது. இது மக்கள்கிட்ட இருக்குது. 1. 2வது வந்து நீங்கள் வந்து ஒவ்வொரு பார்ட்டியும் ஒவ்வொரு அரசியல் கட்சியும் வந்து கிரவுண்ட் லெவல் என்னன்றதை சர்வே பண்ணிக்கிட்டே தான் இருப்பாங்க.
நீங்கள் இந்த யூடியூப்பில் வர சர்வே எல்லாம் நான் எடுத்துக்கல. இல்லை, அதை நான் புரிஞ்சுக்கிறேன். நான் வந்து எனக்கு 40 போட்டுப்பேன், இன்னொருத்தர் அவனுக்கு 40 போட்டுப்பாங்க, அதெல்லாம் இல்லை. இந்த சர்வேவையும் நாங்கள் பண்ணியிருக்கோம், காங்கிரஸ் செஞ்சுன்னு தான் இருக்குது. இதில் வந்து எங்களுக்கு என்ன நல்லா தெரியுதுன்னாக்க, இது ஒரு மும்முனை போட்டியில் போய் நிற்கும்போது சிறிய கட்சிகளான, நான் சொல்கிறது வந்து எங்களை பெருசாகவே நான் சொல்லிக்கல, நீங்கள் 20%, அதிமுக 25%, திமுக 25%, நீங்களாம் பெரிய கட்சிகள். நல்ல பிஜேபி கூட பெரிய கட்சி, நான் அதை எடுத்துக்கல. சிறிய கட்சிகளான காங்கிரஸ், சிறிய கட்சியான பாமக, சிறிய கட்சியான சீமான், சிறிய கட்சியான சிபிஐ சிபிஎம், இப்போ நாங்கள் ஒத்துத்தரும் விசிகே, இவங்கள்லாம் வந்து ஏன் ஜான் பாண்டியன் அவர்கள் எல்லாருமே வந்து இந்த தேர்தலில் ஒரு முக்கிய பங்கை வகிக்க போகிறாங்க. ஏன்னா மும்முனை போட்டியில், அதுவும் மும்முனை போட்டியில் வந்து சிம்பிள் கால்குலேஷன் கூட வந்து 3 பேருமே வந்து 5, 4, 3 இந்த டிஃப்ரென்ஸில் இருக்கும்போது இந்த சிறிய கட்சிகள் தான் சார் முக்கியமான பங்கை வகிக்கும். அந்த பேசிஸில் தான் எடப்பாடி என்ன பண்ணியிருக்காரு, இது வந்து நமக்கு வந்து ஒன்றும் இல்லை, டெல்டா ரீஜனில் தன்னை பாதிக்கும், அதனால் வந்து தன்னை இதுவரைக்கும் எதிர்த்த தினகரன் கூட அட்ஜஸ்ட் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கார். உண்மை. அதே மாதிரி தான் சார் திமுக வந்து இன்றைக்கி வந்து இருக்கிற சூழ்நிலையில் எங்களை அட்ஜஸ்ட் பண்ணி தான் சார் ஆகணும். இல்லை, ஆனால் உங்கள் கட்சியில் இருக்கக்கூடிய மூத்தவர் மணிசங்கரை அவர்கள் சொல்கிறாங்க, ஒட்டுமொத்த இந்தியா கூட்டணிக்கே கூட தமிழகத்தினுடைய திமுக தலைவர் திரு மு.க. ஸ்டாலினை தலைவராக மாற்றலாம். உங்கள் கட்சியினுடைய சிதம்பரம் சொல்றாரு, ஒரு சுழற்சி முறையில் தலைவர்களை போடணுங்க, சரிதாங்கிறாங்க. சிவசேனாவோட பத்திரிகையில் வந்து தலையங்கத்தில் எழுதுறாங்க, மு.க. ஸ்டாலினை வந்து தலைவராக மாற்றணும் அப்படின்னு எழுதுறாங்க. அப்படி ஒரு இந்தியா லெவலில் உங்கள் ராகுல் காந்தி அவர்களுக்கு ஒரு பிரதராக வந்து இருக்கக்கூடிய மு.க. ஸ்டாலினை ஒரே ஒரு ஆட்சி காலத்தில் பங்குங்கிற ஒரு கோரிக்கைக்காக 2026 தேர்தலுக்காக உதறி தள்ளுவது, உதாசீனப்படுத்துவது என்பது ஒரு மிகப்பெரிய தவறான முடிவாக மாறாதா? நீங்கள் நான் இது சொல்கிறேங்க, உத்தவ் தாக்கரே வந்து சொல்கிறாரு, உத்தவ் தாக்கரே என்ன சொல்லியிருக்காரு, இந்தியா பிளாக்குக்கு எம்.கே. ஸ்டாலினை தலைவராக போடலான்றாரு. எம்.கே. ஸ்டாலினோ அல்லது மம்தா பானர்ஜியோ இவர்கள் யாரானா ஒருவரை தலைவராக்கலான்னு சொல்கிறாரு. எம்.கே. ஸ்டாலினை மட்டும் சொல்ல, இந்த ஸ்டேட்மெண்ட்டை கரெக்டாக படிங்க. சரி, ஒன்று. ரெண்டாவது வந்து கார்த்திக் என்ன சொல்கிறாரு, சுழற்சி முறையில் கொண்டு வரலான்னு சொல்கிறாரு. இதெல்லாம் இது மணிசங்கர் ஐயர் வந்து இவரே ஆக்கணும்னே சொல்கிறாரு. ஆமாம், இதுங்க வந்து தாக்கரேவோட ஸ்டேட்மெண்ட்டு வேறு. ஏன்னா அந்த இந்தியா பிளாக்கோட கூட்டணி கட்சிகளில் ஒரு தலைவர், அவர் ஒரு கட்சியினோட தலைவர். ஆமாம் ஆமாம் ஆமாம். ஆனால் கார்த்திக் சிதம்பரமோ அல்லது வந்து மணிசங்கர் ஐயர் வந்து இன்றைக்கி அவர் காங்கிரஸில் இருக்காரா காங்கிரஸில் இல்லையான்னு அவருக்கே தெரியாது. அவர் காங்கிரஸில், நான் இன்னைக்கு உண்மையை சொல்கிறேங்க, ஓகே, இன்றைக்கி உண்மையை சொல்கிறேன், காங்கிரஸில் அவர் இருக்காரா இல்லையான்னு அவருக்கே தெரியாது. அவர் இந்த கட்சிக்கு வந்து அவர் எலெக்ஷன் வந்தால் மயிலாடுதுறை வருவார், தோத்த உடனே ஊருக்கு போயிடுவார். அதுக்கப்புறம் டெல்லியில் உட்காந்து கண்ணாமுன்னான்னு ஸ்டேட்மெண்ட் கொடுக்க வேண்டியது. ஒரு நல்ல அரசியல்வாதி கொடுக்க வேண்டிய ஸ்டேட்மெண்ட் வந்து அவர் டிவி தவன்லாம் சீஃப் பிரைம் மினிஸ்டர் ஆக முடியாதுன்னு ஒரு நல்ல அரசியல்வாதி, தேர்ந்த அரசியல்வாதி, ராஜீவ்காந்தி கூட இந்த அரசியல்வாதி மாதிரி ஒரு முட்டாள் கொடுப்பாரா சார்? நீங்கள் அடுத்த கட்சியை மதிக்க வேணாம், யார் ஒன்றா இருக்கட்டும். மோதியை நம்மளை பிடிக்காமல் இருக்கலாம், கோத்ரா இஷ்யூவில் வந்து எங்களுக்கு வந்து கடுமையான எதிர்ப்பு அவருக்கு, கொள்கிறதே எதிர்ப்பு. ஆனால் இன்னைக்கு வந்து எங்கள் கட்சியில் யாருமே சீனியர் லீடர்ஸ் யாருமே 2004லையும் சரி, 2009லையும் சரி, 2014லையும் சரி அத்வானியை பற்றியோ இல்லை மோதியை பற்றியோ இல்லைனாக்கா வாஜ்பாய் அவர்களை பற்றியோ ஈவன் ஜெட்லியை பற்றியோ அவங்களுடைய தலைவர்களை பற்றியோ யாருமே வந்து ஒரு மரியாதை குறைவான வார்த்தைகளில் யாருமே பேசுறது கிடையாது. நீ வந்து என்ன திமிரில் வந்து நீ பேசின வந்து ஒரு டீ கடைக்கார ஆக முடியுமாட்டு ஆயிட்டார்ல அவரு, நீ தானே அதுக்கு அச்சாரம் போட்டதே அன்னைக்கு. அப்போ நான் உன்னை சொல்லலாமா, நீ வந்து ஆர்எஸ்எஸோட கைகூலின்னு சொல்லலாமா? நீ ஏதாவது பேசிட்டு போயிட வேண்டியதாக்க நீ வந்து தலைவரா? நீங்கள் எத்தனை கேம்பெயினுக்கு வந்திருக்கீங்க? 2014 கேம்பெயினுக்கு வந்தீங்களா? உங்களை தவிர நீங்கள் ஒரு நேஷ்னல் லீடர் ஆச்சே, மந்திரியாக இருந்திருக்கீங்களே, இல்லை 2016 வந்து வந்தீங்களா, 2021 வந்தீங்களா கேம்பெயினுக்கு? 2024 தான் நீங்கள் கேம்பெயினுக்கு வந்தீங்களா? சுதா அங்கே சீட்டு கொடுத்த அப்புறம் நீங்கள் வந்து திருச்சி வந்து தஞ்சாவூர் வந்துட்டு சீட்டு இல்லைன்னு ஒன்று அப்படியே திருச்சியில் வந்து விமானத்தில் ஏறி போனவர் தானே நீங்கள். உங்களுக்கு பேசுகிறதுக்கு என்ன சார் அதிகாரம் இருக்குது, உங்களுக்கு என்ன அருகதை இருக்குது பேசுறது? பட் கருத்து பார்க்கலாம் சார், அந்த ஒப்பீனியனை பற்றி நீங்கள் உங்களுடைய எவாலுவேஷன் எல்லாரும் எம்.கே. ஸ்டாலினை இந்தியா பிளாக்குக்கு லீடராக மாற்றலாம்னு சொல்லக்கூடிய கருத்து மீது உங்களுக்கு பார்வை என்ன? அந்த கருத்து மீது உங்களுக்கு பார்வை என்னன்னு நான் கேட்குறேன். சரி, அந்த கருத்து மேலே பார்வை வந்து யார் ஒன்றா இந்தியா பிளாக்கு தலைவராக ஆகலாம், நான் இல்லைன்னு சொல்லுவேன். ஆனால் இன்றைக்கி ஸ்டாலின் அவர்களுக்கு வந்து அந்த தகுதி கண்டிப்பாக இருக்குது. ஏன்னா ஒரு பெரிய கட்சியில் இருக்கார், ஒரு முக்கியமான அங்கம் வகிக்கிற கட்சி, அது எல்லாமே இருக்குது. நீங்கள் தகுதி அப்படின்றது ஒன்று, அதை மேனேஜ் பண்ணக்கூடிய கெப்பாசிட்டின்றது ஒன்று.
இன்றைக்கி வந்து இந்த கட்சிகள் எல்லாமே வடநாட்டு கட்சிகள். நீங்கள் வந்து அதில் வந்து இங்கிலீஷு, ஹிந்தி, இங்கிலீஷ் கூட அவருக்கு தெரியலாம், பட் ஹிந்தி அவருக்கு கண்டிப்பாக தெரியாது. அவங்க கூட வந்து எப்படி உட்காந்து மேனேஜ் பண்ணி இஷ்யூஸ் எல்லாம் எப்படி கொண்டு போகணுன்றது வந்து ஒன்று இருக்குது. ரெண்டாவது வந்து இன்றைக்கி அவர் தமிழக அரசியலில் ஒரு முக்கியமான தலைவர், ஆட்சியில் இருக்கார். இப்போ வரக்கூடிய தேர்தலையும் ஒரு ஆட்சிக்கு வரலாம். ஸோ நேரமின்மை மற்ற சில காரணங்களால் இந்தியா பிளாக்கு அவருக்கு தகுதி இல்லைன்னு நான் சொல்லவே மாட்டேன் சார். கண்டிப்பாக தகுதி இருக்குது. அதே மாதிரியே கார்த்தி அவர்கள் சொன்னதுலேயும் வந்து அதில் ஒரு இது இருக்கலாம். ஏன்னா வந்து எல்லாருமே வந்து அந்தந்த மாநிலங்களில் பெரிய கட்சிகள். காங்கிரஸ் வந்து அகில இந்திய அளவில் ஒரு பெரிய கட்சி. நீங்கள் அந்த மாதிரி இருக்கும்போது ஒவ்வொரு மாநிலத்தில் இருக்கிற தலைவர்களுக்கு வந்து நானும் ஒரு பெரிய அங்கம் வசிக்கிறது தான். இப்போ வந்து திரிணாமுல் காங்கிரஸுக்கு கிட்டத்தட்ட வந்து 28 எம்பிஸ் இருக்காங்க. இவர் வந்து கிட்டத்தட்ட அவருடைய கூட்டணி கட்சிகள் நாங்கள் எல்லாமே 30, பாண்டிச்சேரியும் சேர்த்து 30 எம்பிஸ் அவங்களுக்கு இருக்காங்க. தாக்கரே வந்து அவர் தனியாக வச்சுருக்காரு. பவார் வந்து ஒரு மிகப்பெரிய லீடர், ஏன்னா இந்திரா காந்தி அம்மா காலத்துலேருந்தே இருந்தவர். இவங்களுக்கெல்லாம் கூட வந்து ஏன் நான் வந்து இருக்கக்கூடாதுன்ற ஒரு எண்ண ஓட்டம் மனதில் இருக்கலாம், நான் இல்லைன்னு சொல்கிறேன். அவங்க அது அதுலேயும் தப்பு கிடையாது. ஏன்னா இது வந்து இது அகில இந்த இந்தியா கூட்டணின்றது வந்து ஒரு இயக்கமோ ஒரு கட்சியோ கிடையாது, இது ஒரு அமைப்பு. எஸ், இந்த அமைப்புக்கு வந்து தலைவராக இருந்தால் தான் ராகுல் காந்திக்கு மதிப்பு, இல்லைன்னா அவருடைய ஈகோ அதை ஒத்துக்காதுன்றதெல்லாம் ஒன்றும் கிடையாது. ஏன்னா இது வந்து ஒரு கூட்டமைப்பு. எல்லாருமே வந்து ஒன்றா சேர்ந்து உட்காந்து முடிவெடுக்கிறதா ஒரு இது ஒரு இயக்கமாக இருந்து இதை வந்து நான் வந்து இப்படி தான் இந்த வழி நடத்தணுன்றதெல்லாம் கிடையாது. இதில் வழி நடத்துறதுல என்னன்னாக்க பிஜேபி ஒரு விதத்தில் எல்லாரும் கிளியராக இருக்காங்க, ஆன்டி பிஜேபி. இந்த பிஜேபி எதிர்ப்பை வந்து எப்படி இந்தியா பூரா நம்ம கொண்டு போக முடியுங்கிறத முடிவெடுக்க ஒரு அமைப்பு தான் இது. இதில் யார் ஒன்றா தலைவராக வரலாம். ஸ்டாலின் தலைவராக வர்றதுக்கு அவருக்கு முழு தகுதி கண்டிப்பாக இருக்குது. ஆனால் நான் சொல்கிறது என்னன்னாக்க, இப்போ ஆட்சியில் இருக்கார், அடுத்த வாட்டி ஆட்சியில் வந்துட்டாருனாக்க அவருக்கு வந்து அந்த டைம் இருக்காதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா இன்றைக்கி வந்து தமிழ்நாடு வந்து ஒரு மிகப்பெரிய ஃபாஸ்டஸ்ட் க்ரோயிங் ஸ்டேட்டாக இருக்குது. எந்த ஸ்டேட்டு ஃபாஸ்ட்டாக க்ரோ ஆகுதோ அந்த ஸ்டேட்டில் தான் வந்து நிர்வாகம் வந்து இன்னும் அதிகமாக அதனுடைய நிர்வாகத்தின் மேலே இருக்கிற அந்த நம்முடைய கவனம் தேவைப்படும். அதனால தான் வந்து நான் என்ன நினைக்கிறேன்னாக்கா, ஸ்டாலின் அவர்களால் முடியாதுங்கிறதுக்கு தகுதியெல்லாம் கண்டிப்பாக இருக்குது. அவருக்கு இருக்குது, மம்தாக்கும் இருக்குது, எல்லாத்துக்குமே இருக்குது. அதே மாதிரி திரு கார்த்தி அவர்கள் சொன்னது போல் அது அவர் சொந்த கருத்தாக இருந்தால் கூட அந்த கருத்தை நான் ஆமோதிக்கிறேன், அதில் ஒன்றும் தப்பே கிடையாது. எஸ், நிறைவாக ஒரு கேள்வி. ஏன்னா இப்போ வந்து போயிட்டு இருக்கிற சூழலை பார்க்குற போது காங்கிரஸ் கட்சி ஒருவேளை வெளியில் வரணும் அப்படிங்கிற ஒரு முடிவு எடுத்தாலுமே கூட காங்கிரஸ் கட்சிக்கு உள்ளே இருக்கக்கூடிய பல முக்கியமான ஆட்கள், ஃபார் எக்ஸாம்பிள் உங்கள் கட்சியினுடைய மாநில தலைவர் திரு செல்வப்பிரந்திகை அவர்களாக இருக்கட்டும், அல்லது வந்து இன்னும் பல முக்கியமான ஆளுமைகளாக இருக்கட்டும், அவங்களாம் வந்து பார்த்தீங்கன்னா ஐயா பாசிவா அவர்களாக இருக்கட்டும், ஒரு ப்ரோ டிஎம்கே மைண்ட் செட்டில் தான் இருக்கிறாங்க. அப்போது காங்கிரஸ் கட்சி இரண்டாக உடைந்தாலும் கூட ஆச்சரியப்படுவதற்கு இல்லை, இன்னொரு தமாக மாதிரி இன்னொன்று கூட உருவாகுவாங்க. அப்படி உருவானாங்கன்னா எண்ட் ஆஃப் த டே வந்து அது பிஜேபிக்கு தான் சாதகமாக போகுன்ற ஒரு பார்வை இருக்குது. வெளியில வரணுங்கிற எண்ணம் இருக்கிறதா இன்னைக்கு? ஸ்டில் நவ் யூ ஹேவ் தட் ஐடியாவா? அப்படி வெளியில வந்தீங்கன்னா காங்கிரஸ் கட்சி உடையுன்ற பர்ஸ்பெக்டிவ் பற்றி உங்களுடைய பார்வை என்ன? சார், எனக்கு தெரிஞ்சு வந்து காங்கிரஸ் கட்சி வந்து உடையும் பாசிபிலிட்டி ஆல்மோஸ்ட் நில்லுன்னு சொல்லலாம். நம்ம ஏன்னா கருத்து வேறுபாடு காங்கிரஸில் என்றைக்குமே இருக்கும். ஏன்னா ஆனால் கருத்து வேறுபாடு வந்து அவ்வளோ பெருசாக வளர்ந்து அதை காங்கிரஸ் கட்சி உடைக்கிற அளவுக்கு போனோம் அப்படின்னாக்க கண்டிப்பாக ஒரு தலைமை வேணும். நீங்கள் வந்து தலைவர் காமராஜர் அவர்கள் உடைச்சப்போ கூட தலைவரே காமராஜரே வந்து ஒரு காங்கிரஸ் ஆரம்பித்தப்போ ஒரு மிகப்பெரிய ஆளுமை. தலைவர் மூப்பனார் அவர்கள் வந்து அந்த கட்சியை உடைச்சி தமாக ஆரம்பித்தப்போ மூப்பனார் ஒரு மிகப்பெரிய தலைவர். நீங்கள் மூப்பனார் மாதிரி ஒரு தலைவரை காமிங்களா பார்க்கலாம். யார் இந்த கட்சியை நீங்கள் உடையிற காங்கிரஸை வந்து நடத்தி செல்லக்கூடிய அந்த தலைவர் வந்து இன்றைக்கி கிடையாது. திரு சிதம்பரம் அவர்களால் கூட முடியாது. இன்றைக்கி அவர் வந்து ஒரு வயது முதிர்ந்த தலைவராக இருக்கார ஒழிய நீங்கள் வந்து அவரால் கூட ஒரு கட்சி கட்சி ஆரம்பித்தார், அப்புறம் திருப்பி இல்லை, அது சில காரணங்களுக்காக ஆரம்பித்தார், வந்துட்டார். அதில் வந்து தவறுன்னு சொல்ல. அப்போ இருந்த சிதம்பரம் அவர்கள் வந்து இன்னையோடு இருந்த சிதம்பரத்தோட 25 வயது கம்மி. 2001 ஆரம்பித்தார், இன்றைக்கி 2026. ஸோ அதே நீங்கள் பார்க்கணும். ஸோ அதனால் வந்து கட்சி உடையிறது, கட்சியை வந்து யார் தலைமையில் உடையிறது, இந்த கேள்விகள்லாம் வரும். ஆனால் கட்சி உடையறதுக்கான வாய்ப்பே இல்லை. 2 சாரார் இருக்காங்க காங்கிரஸில் இன்னைக்கு. 2 சாரார், ப்ரோ டிஎம்கே ப்ரோ டிவிக்கு கிடையாது. அங்கே தான் நீங்கள் தப்பு பண்ணுறீங்க. 2 சாரார் திமுக சொல்லதை ஏற்றுன்னு கூட்டணியில் இருக்கணும், நம்ம சொல்கிறத ஏற்றுக்குன்னு திமுக கூட்டணியில் இருக்கணும். இந்த தான் 2 சாரார்.
இப்போ நான் கூட வந்து உடனே தாவேகா கூட போயிடணும், தாவேகா கூட போனாக்க ஜெயிக்க முடியுன்ற நம்பிக்கை எனக்கு இருக்குது. ஆனால் கூட்டணியை உடைக்கணுன்ற எண்ணம்லாம் எங்களுக்கு கிடையாது, எங்கள் யாருக்குமே கிடையாது, மாணிக் தாகூருக்கு கூட கிடையாது, யாருக்குமே கிடையாது. நான் அடித்து சொல்லுவேன். ஏன்னா இவங்கெல்லாம் எங்களோட டச்சில் இருக்காங்க. ஸோ 2 சாரார் திமுக என்ன சொல்கிறாங்களோ அதை கேட்டுட்டு கூட்டணியில் போகலாம். நம்ம சொல்கிறத கேட்டுட்டு திமுக ஒத்துக்குனாக்க கூட்டணியில் போகலாம். இந்த 2 சாரார் தான் இருக்காங்க. யார் அதிகமாக இருக்காங்க? யார் அதிகமாக? மெஜாரிட்டி யார்? நாங்கள் சொல்கிறத கேட்டுட்டு திமுக ஒத்துக்குனாக்க அந்த கூட்டணியில் போகலான்னு சொல்கிறவங்க தான் அதிகமாக இருக்காங்க. நீங்கள் உங்களால் பார்க்க முடியுதில்ல இன்னைக்கு வந்து கிரவுண்ட் லெவலில். பட் ஸ்டேட் பிரசிடென்ட் அதை பார்த்து எதுவும் சொல்லலை. ஸ்டேட் பிரசிடென்ட் செல்வ பிறந்தகை அவர்கள் அந்த மாதிரி இன்னும் டிமாண்ட் வைக்கிறோம், அதை ஏத்துக்கிட்டா தான் கூட்டணி இல்லைனா இல்ல அப்பெல்லாம் பேசுறதே கிடையாது. ஒரு ஸ்டேட்டோட காமராஜர் ஆட்சி நடந்துகிட்டுன்னு சொல்லி கமெண்ட்ஸ் கொடுத்துக்கிட்டு இருக்காரு. ஒரு ஸ்டேட் நீங்கள் வந்து ஒரு ஸ்டேட்டோட பிரசிடென்ட் வந்து என்ன மாதிரி இது ஸ்டாண்டை நிலைப்பாடை எடுக்கணுமோ அதை அவர் எடுக்கிறாரு. ஒரு ஸ்டேட்டோட பிரசிடென்ட் வந்து இப்போ நான் ஸ்டேட் பிரசிடென்ட் கிடையாது, நான் என்ன ஒன்றா சொல்லிட்டு போயிட்டே இருக்கலாம். ஆனால் ஒரு ஸ்டேட் பிரசிடென்ட் வந்து ஒரு தலைமைக்கு கட்டுப்பட்டவர். அவர் தலைமைக்கு வந்து மீறி அவர் வந்து தன்னுடைய இச்சை மனசில் வந்து அவருக்கு இருக்கலாம். ஏன் அவருக்கு இருக்காதா? நான் ஒரு மந்திரி ஆகணும்னு அவர் மனசில் இருக்காதா? இருக்கும், கட்டாயமாக கண்டிப்பாக இருக்கும். ஆனால் அவர் தலைவராக இருக்கின்ற ஒரே காரணத்துக்காக அவர் வந்து ஒரு நிலைப்பாடை எடுக்கணுன்னா கூட தலைமையை கட்டுப்பட்டு எடுக்க வேண்டியதாக இருக்குது. அதே நேரத்தில் கூட்டணி தர்மத்திற்கு ஏற்றவாறு அந்த முடிவுகளை எடுக்க வேண்டியதாக இருக்குது. நான் என்ன சொல்கிறேன், இன்றைக்கி செல்வ பிறந்தை அவர்களை மாற்றிட்டு வேறு யாரோ ஒருத்தரை தலைவராக போட்டாக்க கண்டிப்பாக நாளைக்கு செல்வ பிறந்தகை நானும் இதே பக்கத்தில் உட்காந்து எங்களுக்கு ஆட்சியில் பங்கு வேணும்னு தான் சொல்லுவோம். ஏன்னா அவரும் வந்து கூட்டணி ஆட்சியில் தான் மந்திரி ஆகணும்னு தான் நினைப்பார் சார். யாரும் நினைக்க மாட்டாங்க. ஆனால் அவரால் சொல்ல முடியாது இன்றைக்கி. அதனால் வந்து செல்வ பிறந்தகை அவர்கள் வந்து என்ன மனசில் வச்சுருக்காருன்றத வெளியில் சொல்கிறாருன்றது நமக்கு தெரியாது. ஏன்னா கூட்டணி தர்மம், கட்சியோட தர்மம், கட்சி தலைமை இதுக்கு கட்டுப்பட்டு தான் அவரால் சொல்ல முடியும். எஸ், நிறைவாக ஒரு கேள்வி மட்டும். ஏன்னா இப்போது விஜயனுடைய விமர்சனம் அப்படிங்கிறது அதிகமாக டுவர்ட்ஸ் டிஎம்கேவாக தான் இருக்குது. அஃப்கோர்ஸ் நீங்கள் அவர் வந்து ஆன்டி பிஜேபின்னு சொல்லிட்டே இருக்கணும் அவசியம் இல்லைங்க, அவருடைய கொள்கையை பத்தல தெரியுதுங்க அப்படின்றீங்க. இருந்தாலும் அவர் திமுக மேலே வைக்கக்கூடிய விமர்சனம் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா கொள்கை ரீதியான விமர்சனங்கள் பெருசாக கிடையாது. நாங்கள் வந்து திமுகவோட கொள்கை ரீதியாக வேறுபடலை, அரசியல் ரீதியாக வேறுபடுறோம் அப்படின்னு தான் சொல்கிறாங்க. அதில் அவர் வைக்கக்கூடிய மிக முக்கியமான குற்றச்சாட்டு அப்படிங்கிறது மன்னர் ஆட்சி, வாரிசு அரசியல் அப்படிங்கிறத முன்வைக்கிறாரு. ஆனால் அதை காங்கிரஸ் மேலே முன்வைக்க மறுக்கிறாரு. அவருடைய மன்னராட்சி வாரிசு அரசியல் அந்த விமர்சனத்தை நீங்கள் எப்படி மதிப்பீடு செய்வீங்க? நீங்கள் வந்துங்க மன்னராட்சின்றது வந்து அந்த விமர்சனத்தை வந்து அதுக்காகத்தான் அவர் வந்து திமுகவை எதிர்க்கிறாருன்ற அதிகமாக இல்லை. அதாவதுங்க அரசியலுக்காக பேசுறது ஒன்று, மக்கள் கிட்ட அரசியலுக்கு வந்து நான் ஜெயிக்கணுன்றதுக்காக நான் வந்து கண்டிப்பாக பேசுவேன். ஆனால் வந்து இன்றைக்கி ஆல் இண்டியா லெவலில் நான் வந்து திராவிட முன்னேற்ற கழகமாக இருக்கட்டும், அது எந்த கட்சி ஒன்றா இருக்கட்டும், அதில் வந்து எந்த கட்சியில் வந்து நீங்கள் வந்து ஜென்ரேஷன் இது இல்லை, திராவிட முன்னேற்ற கழகத்தில் மட்டும்தான் இருக்கா? இல்லை, அதுதான் எங்கள் காங்கிரஸில் வந்து என்ன சார் யார் தலைவராக முடியும்? நான் மறுபடியும் அதே தான் வரேன். மக்கள் யாரை தலைவராக ஏற்றுக்காங்களோ அவங்க தான் சார் தலைவராக முடியும். ராகுல் காந்தி அவர்களை வந்து மக்கள் ஏற்றுக்கொண்டதால் தான் அவர் தலைவராக ஒழிய ராஜீவ்காந்தியோட மகனாக பிறந்தார் என்ற ஒரே காரணத்துக்காக மட்டும் அவர் தலைவராக இல்லை. உத்தவ் தாக்கரே வந்து பாபா சாஹேப் தாக்கரேவோட மகன் என்ற காரணத்துக்காக அவர் தலைவர் ஆனார். ஆனால் அது அவரால் சஸ்டைன் பண்ண முடியல. யார் சஸ்டைன் பண்ண முடியுமோ அவங்க தான் தலைவர். ஸ்டாலின் இன்றைக்கி சஸ்டைன் பண்ணிட்டார். நாளைக்கு உதயநிதி சஸ்டைன் பண்ணுவாரா இல்லையான்னு நமக்கு தெரியாது. அதனால் வந்து நீங்கள் அந்தந்த மாநிலங்கள் இப்போ பவர் இல்லை, அதான் விஜயோட அந்த விமர்சனத்தை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? சரி நினைக்க தவறுன்னு நினைக்கிறீங்க? அந்த விமர்சனத்தை வந்து நான் வந்து ஒரு தேர்தலுக்கான யுக்தின்னு தான் நான் பார்க்குறேன், வேறு எதுவுமே நான் பார்க்கல. பட் அவருடைய எண்ணங்கள் என்னன்னாக்கா திராவிட முன்னேற்ற கழகத்திற்கும் அதிமுகவிற்கும் வந்து ஒரு மாற்று வேணும்னு மக்கள் நினைக்கிறாங்க. அந்த மாற்றாக தான் வேணும் இருக்கணும்னு நினைக்கிறாரு. அதற்கு தேவையான அரசியல் யுக்திகளில் என்னென்ன யூஸ் பண்ண முடியுமோ அதை யூஸ் பண்ணுறாரு. ரெண்டாவது வந்து நீங்கள் அதை ஒரு அழகாக அந்த கேள்வி கேட்டு டக்குன்னு மாற்றிட்டீங்க. ஏன் திமுகவை மட்டும் விமர்சனம் பண்ணுறாருன்னு கேட்டீங்க. ஏன்னாக்க நீங்கள் வந்து என்னைக்கு வந்து அதிமுக பாஜக கூட போச்சோ அதை விமர்சனம் பண்ண வேண்டிய அவசியமே இல்லை. மக்களை 65 எம்எல்ஏக்கள் இருக்காங்க சார். அதிமுக வந்து அண்டர் எஸ்டிமேட் பண்றீங்க சார். நீங்க ஏங்க 65 எம்எல்ஏக்கள் வச்சிருக்காங்க சார் அதிமுக. தமிழ்நாடு எதிர்க்கட்சி தலைவர் சார். அவரு எப்போ ஜெயிச்சாங்க?
2021 ஜெயிச்சாரு. 2021 வந்து அவங்க பிஜேபி கூட கூட்டணி இருந்ததா சார்? கூட்டணி இருக்காங்களா கூட்டணி இல்லையாங்கிறது ரெண்டாவது சார். கூட்டணி இருந்தது, அதான் சார் சொல்றேன். அதான் சொல்றேன், கூட்டணி இருந்தது. எதிர்க்கட்சி தலைவர் அவர்தான் எடப்பாடி பழனிசாமி. கரெக்ட்டுங்க. அப்புறம் பேச மாட்டேன்னா என்ன அர்த்தம்? கரெக்ட்டுங்க. அப்ப 2021 அந்த பிஜேபியோட கூட்டணி இல்லாம இருந்திருந்தாக்கா அவர் என்னவா இருந்திருப்பாருன்னு ஒரு நிமிஷம் நீங்க, ஏன்னா நீங்க எப்பவுமே ஹைபாத்தட்டிக்கல் கேட்குறீங்க. இப்படி இருந்தா எப்படி இருக்கும், அத்தைக்கு மீசம் முழிச்சா சித்தப்பானுக்கு எப்படி இருக்கும்னு கேட்குறீங்க. ஒருவேளை பிஜேபி கூட 2021 எடப்பாடியார் கூட்டணி வைக்காம இருந்தா எப்படி இருந்திருக்கும், அதையும் ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்க. அரசியல் வேற மாதிரி மாறி இருக்கும். இன்னைக்கு 60 எம்எல்ஏ அவருக்கு 90 எம்எல்ஏவா இருந்திருக்கலாம். இன்னைக்கு திராவிட முன்னேற்ற கழகம் 110 வந்திருக்கலாம். நாங்கள் எங்களுடைய 18 எம்எல்ஏ வச்சுட்டு ஆட்சியில் உட்காந்துருக்கலாம். என்ன ஒன்றா நடந்திருக்கலாம் சார். அதனால் நீங்கள் 2021 இருந்த 61 எம்எல்ஏஸ் வந்து ஒரு கணக்கு கிடையாது. மக்களுடைய மனதில் ஓட்டம் என்ன இருக்குது. நீங்கள் வந்து 2021 திராவிட முன்னேற்ற கழகத்திற்கும் அதிமுகவோட கூட்டணிக்கும் தான் போட்டி. அன்றைக்கி விஜய்ன்ற ஒரு ஃபேக்டர் கிடையாது. இன்றைக்கி வந்து விஜய்ன்ற ஒரு ஃபேக்டர் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு மலையாக வந்து நிற்குது. இப்போவும் வந்து நீங்கள் அதே 61 வந்து நான் எம்எல்ஏவாக இருக்கேன் என்கிட்ட 61 எதிர்கட்சி அப்படின்னு நினச்சி நீங்கள் 61 சீட்டில் வாங்க முடியாது. இன்றைக்கி வந்து ஓட்டு வந்து 3ஆக பிரியுது. அந்த மாதிரி பிரியும் போது நீங்கள் பிஜேபி என்ற கட்சியை அவங்களோட வச்சுக்கின்னு, அதுவும் கடந்த 5 வருடங்களாக வந்து பல விஷயத்தில் வந்து நான் அந்த இஷ்யூ இல்லை இன்றைக்கி அதில் போல. ஆனால் மக்கள் வந்து பிஜேபி மேலே பல வருத்தங்களில் இருக்காங்க. விஜய்ன்ற ஒரு ஃபேக்டர் வந்திருக்கு. இதையெல்லாம் மனசில் வச்சு நீங்கள் பார்க்கும்போது 61 எம்எல்ஏன்றது வந்து 2021 கணக்கு. ஸோ அதனால தான் அவர் அதிமுகவை கண்டுக்கிறது இல்லைங்கிறீங்க, திமுக மட்டும் டார்கெட் பண்ணுறாருன்ற. ஏன்னா அவர் என்ன நினைக்கிறாருன்னா, என்னுடைய நேர் எதிரி வந்து திமுக. அதாவது சில நேரங்களில் அரசியலில் நாங்கள் என்ன பண்ணுவோம்னா, இவர் வந்து பேசிடுறாரு, என்னை பற்றி இவர் பேசிடுறாரு, நீங்களே இவரே உங்கள் கேமரா வேறு என்னை பற்றி திட்டாரு. உடனே நான் என்ன பண்ணுவேன், என்ன திட்டினேன்னு நான் அவரை திட்டுவேன், அவர் என்ன திட்டுவார். அதில் என்ன ஆகும்னா அவர் தான் பெரிய மனுஷன் ஆவார். நான் எதுக்கு அதிமுக பெரிய மனுஷன் ஆக்கணும், நான் திட்டவே இல்லை, ஏன்னா நீ ஒரு பொருட்டே இல்லை. அதிமுக இன்றைக்கி 3-4 உடஞ்சி கிடக்குது சார். அதில் 5வது உடைசல் தான் வந்து செங்கோட்டையன் வந்து டிவி கேக் போனது. சசிகலா அம்மையார் இல்லை, டிடிவி தினகரன் தனியாக இருக்கார் சார். இல்லை நீங்கள் வந்து இவ்வளோ சொல்கிறீங்க, அதிமுக கூட்டணி வந்து பில்ட் ஆகலை நிறைய பேர் பேசுனாங்க. ஆனால் அதிமுக கூட்டணி இன்னைக்கு வந்து அன்புமணி போய் சேர்ந்துருக்கிறாரு, டிடிவி போய் சேர்ந்துருக்கிறாரு, பாஜக உள்ளே போயிருக்குது, இப்போ தேமுதிக ஒரு பேச்சாளத்தில் இருந்துகிட்டு இருக்காங்க. நான் ஆட்சியில் பங்கு தரேன், அதிகாரத்தில் பங்கு தரேன்னு கடை விரித்தேன் கொள்வார்கள்னு இருக்கிற விஜயை பார்த்து நீங்கள் இந்த வார்த்தையும் பேச மாட்டேங்கிறீங்க. ஒரு கட்சி போச்சா விஜய் கிட்ட? தனி நபர்கள் போய் சேர்ந்துகிட்டு இருக்காங்க. நீங்க வந்து கட்சியினுடைய தனி நபர்கள் உதிரிகள் போய் சேர்றாங்க சார். சரி, ஒரு கட்சி சேர்ந்துச்சா சார்? சரி, ஜான் பாண்டியன் கட்சி போச்சா? சரி, யாராவது ஒருத்தர் போனாங்களா? நீங்க ஜான் பாண்டியன் அவரை குறை சொல்றீங்க. ஜான் பாண்டியன் ஒரு நல்ல கட்சி நடத்துறவர். அவர் கூட போகல, அவர் கூட எஸ்டிமேட் பண்றாரு. ஏன்னா ஒரு கவர்ச்சிக்கான ஒரு அரசியல் தான், அது பின்னாடிலாம் போக முடியாதுங்கிறத நான் சொல்றேன். அதாவது வந்து ஒவ்வொரு கட்சியோட தலைவரும் ஒரு அரசியல் நோக்கத்தோட ஒரு தேர்தலை பார்க்கும்போது அவங்கவுங்க இண்டிபெண்ட்டாக ஒரு முடிவு எடுக்கிறாங்க. இங்கே போனால் சரியா இல்லை. எனக்கு சந்தேகமாக இருக்குன்னா, கூட்டணிலாம் இருக்கிற அதிமுகவை நீங்கள் வந்து ஒன்றும் இல்லைங்க ரொம்ப கம்மியாக இருக்காங்கன்றீங்க. கூட்டணிக்கு கூப்பிட்டு கூட ஒருத்தர் கூட வராத விஜய் சூப்பராக இருக்கிறாருங்க அப்படின்னு சொல்கிறது வந்து என்ன மாதிரி புரிஞ்சுக்கிறதுன்னு கேட்குறேன். என்ன புரிஞ்சுக்கிறதுனாக்கா, இன்னும் வந்து என்னுடைய அதாவது ஒவ்வொரு இப்போ நீங்கள் ஜான் பாண்டியன் அவர்களுடைய பேச்சு சொன்னீங்க. ஜான் பாண்டியன் அவர்கள்கிட்ட நான் பேசினப்போ அவர் என்ன சொன்னாருன்னா, எனக்கு சரியான மரியாதை கொடுக்குற இடத்துல தான் நான் இருப்பேன்றாரு. என்ன அப்படின்னா என்ன அர்த்தம்னா, எனக்கு சரியான சீட்டை கொடுக்குற இடத்துல தான் நான் இருப்பேன்னு அர்த்தம். அப்படியா? இப்போ நீங்கள் வந்து இந்த கூட்டணி சரியா இருக்குன்றீங்க. இங்கே மொத்தம் என்னன்னாக்கா நீங்கள் குழப்பம் உண்டாக்குறீங்க. நீங்கள் அதிமுக கூட்டணி குழப்பம் இல்லைன்னு நினைக்கிறீங்களா? இன்றைக்கி நாங்கள் வந்து ஓப்பனாக வந்து சீட்டு கேட்குறத அவங்க வந்து டிடிவி தினகரன் உள்ளே வந்து ப்ரெஷர் கொடுத்துட்டு இருக்காரு. ஏன் இன்றைக்கி வந்து இன்னும் கூட வந்து அவங்களால வந்து ஒரு இதை செயல்படுத்த முடியல, ஒரு பிரச்சார திட்டத்தை. இன்னைக்கு பிரச்சாரம் எல்லாத்தோட யாராவது கம்மியாக இருக்கு? அதிமுக தான் இன்னைக்கு பிரச்சாரம் கம்மி. 180 தொகுதி முடிச்சிட்டாரு சார். ஏற்கனவே ஒரு ரவுண்டு முடிச்சிட்டாரு, செகண்ட் ரவுண்டு போயிட்டு இருக்கு. மார்ச் மக்கள் மத்தியில் சொல்றேன், மக்கள் மத்தியில் அவர் போய் அவங்க ஆளுங்களை பார்த்து இது பண்ணி எல்லாம் பண்ணி செட்டப் பண்ணி வந்துட்டாரு. மக்கள் மத்தியில் வந்து இன்னைக்கு வந்து அதிமுகவும் பிஜேபியோட கூட்டணியோட பிரச்சாரம் வந்து கம்ப்ளீட்டாக தொங்கி போயிருக்கு, 3வது இடத்துல இருக்காங்க. அவர் விஜய் என்ன நினைக்கிறாருனாக்கா, தேவையில்லை, நம்முடைய மெயின் எதிரி திமுக தான் சார். அவருடைய மெயின் எதிரி திமுக தான். ஏன்னா திமுக, காங்கிரஸ், மைனாரிட்டிஸு, சிபிஐ, சிபிஎம் இவங்கெல்லாம் இருந்தால் அந்த கூட்டணியை இன்றைக்கும் யாரும் ஜெயிக்க முடியாது. விஜயாவில் கூட ஜெயிக்க முடியாது. இந்த கூட்டணி கணக்கை எங்களுக்கும் தெரியும். இந்த கூட்டணி கணக்கு திராவிட முன்னேற்ற கழகத்துக்கும் தெரியும்.
இப்போ எங்களுக்குள்ளே நடந்திருக்கிறது வந்து ஒரு சண்டை கிடையாது. இது வந்து யாருக்கு வந்து என்ன அதிகாரங்கள் கிடைக்க வேண்டும், எவ்வளவு சீட்டு கிடைக்க வேண்டியதெல்லாம் இந்த பேச்சுவார்த்தை இருக்குது. அதனால் வந்து இதை காங்கிரஸை உடைக்கிறதுக்கு திமுகவிட்டேருந்து வெளியில் கொண்டு வரதுக்கான பேச்சுவார்த்தை கிடையாது. இது வந்து இந்த கூட்டணியை இன்னும் எப்படி பலப்படுத்தி கொண்டு போகலாம், அந்த பலத்தில் நமக்கு வேண்டிய பலத்தை எப்படி பெற்றுக்கலாம். நாங்கள் என்ன கேட்குறோம், இந்த எலெக்ஷனில் சீட்டு கொடுங்க, அதிகாரத்தில் பங்கு கொடுங்க. வரப்போகிற காலத்தில் வந்து நம்ம கண்டிப்பாக ஜெயிக்க போகிறோம். இந்த கூட்டணி இருந்தாக்க இந்த கூட்டணி தான் ஜெயிக்கும். அப்படி ஜெயிச்சாக்க எங்களுக்கு வந்து வாரியங்களில் பங்கு கொடுங்க, உள்ளாட்சி தேர்தலில் எங்களுக்கு கொஞ்சம் இது பண்ணி கொடுங்க. இவ்வளோதான் நாங்கள் கேட்குறோம். ஆனா அதாவது திமுகவை காலைல எழுந்துச்சு பல் தோல்கிறது இருந்து இரவு படுக்கிற வரைக்கும் திட்டிக்கிட்டு இருக்க தாவேக்காவை பாராட்டிக்கிட்டே இருப்பீங்க, இந்த பக்கம் திமுக கேட்டுக்கிட்டே இருப்பீங்க. யார் பாராட்டினாங்க? பிள்ளையும் கிட்டு தொட்டிலும் ஆடுறீங்க. இல்லை, யார் பாராட்டினாங்க? தாவேக்காவை காங்கிரஸ் கட்சியின் தலைவர்கள் பல பேர் புதடங்களை பாராட்டி தான் சார் பேசுறீங்க. யார் பாராட்டி? யார்? நாங்கள் பாராட்டி பேசலை. நாங்கள் பேசுறது எல்லாமே தாவேக்காவுக்கு வந்து என்ன ஸ்ட்ரென்த் இருக்குன்னு தான் பேசுகிறோம். அதுவே திமுகவுக்கு நீங்க செய்யக்கூடிய ஒரு உள்ளடி வேலை தானே சார்? அது உள்ளடி வேலை கிடையாது சார், அது அரசியல் ராஜதந்திரம். அது நான் வேற வார்த்தை கூட நீங்க ஒரு வேற வார்த்தை போடுறீங்க சார். வார்த்தைகளை உள்ளடி வேலைக்கும் ராஜதந்திரத்துக்கும் மிகப்பெரிய வித்தியாசம் இருக்குது. ரெண்டும் ஒரே வார்த்தை கிடையாது. நீங்கள் எப்படி உங்களுடைய உள்ளடி வேலைன்ற வார்த்தையை என் வாயில புகுத்தலாம்? அதனால நான் ராஜதந்திரன்ற வார்த்தையை உங்கள் வாயில புகுத்துறேன். பலவிதமான கேள்விகளுக்கு ரொம்ப நிதானமா, பொறுமை, யதார்த்தமா கள நிலவரங்களோட உங்களோட கருத்துக்களை பகிர்ந்துக்கிட்டீங்க. பொறுத்திருந்து பார்க்கலாம் தமிழ்நாட்டினோட அரசியல்களும் எப்படி அடுத்தடுத்து நகரப்போகிறது என்று எங்களுக்காக ஒரு வருகனையும் கருத்தமிழத்தமைக்கு மிக்க நன்றி சார். நன்றி. அதே நேரத்தில் நான் இன்னொன்று என்ன சொல்லணும்னாக்க, ஒரு மிகச்சிறந்த தொகுப்பாளராக நீங்கள் இருக்கீங்க. நல்ல விஷயங்களை புரிஞ்சு எப்படியெல்லாம் மடக்கணும்ன்ட்டு பல இடங்களில் என்னை மடக்கியிருக்கீங்க. நீங்கள் நிறைந்த ஒரு மிகப்பெரிய ஒரு நெறியாளராக வர்றதுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். மிக்க நன்றி சார். உங்களுடைய வாசகர்களுக்கும் உங்களுடைய இந்த வட்டத்திற்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றி. நன்றி நண்பர்களை மீண்டும் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.